ஓம் கணநாதா 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 அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவமெனும் தத்துவம் உணர்ந்தோம் போற்றி அடியவர் அடி பணிவதே சிறப்பென தொடர்வோம் போற்றி. இதை போற்றும் சிவனடியார் 63 வரலாறு குறித்த தமிழீரன் ஐயா தலைமையில் ஞான ரவிச்சந்திரன், திரு ஸ்டாலின் அவர்கள், கமலா 3 பேரும் மிகச் சிறப்பான உரையாற்ற காத்திருக்கிறார்கள். தமிழீரன் ஐயாவும் ஞான ரவிச்சந்திரனும் பேசுகிற போது நம்ம எனக்கு முழுவதுமே கேட்டுகிட்டே இருக்கலாம், அவ்வளவு இனிமையாக இருக்கும். ஸ்டாலின் அவர்களும் அப்படிதான். நான் டிஸ்கவரி ஃபுட் பேலஸில் அவருடைய உரை கேட்டிருக்கேன். நீங்கள் எல்லாரும் அவளாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல கைத்தட்டலோடு நம்ம அவங்க உரைகளெல்லாம் கேட்கலாம். இதை ஒற்றை வரியில கூட அவர் புத்தகமாக வெளியிட்டிருக்காரு. இறையடியார் 63, நான்மாடல் கூடல், இறை திருவிளையாடல்கள் 64, சிவமூர்த்தங்கள் 64, ஓங்கி உலகளந்த பெருமான், பரதமுத்திரிகள், சிந்திய துளித்தேனும் சுவைக்காத நாவும், கள்ளிப்பால் சுவைக்குமா என்ற கவிதை மிக அருமையா இருக்கும். நான் படிச்சிருக்காங்க. அடுக்கு தொடர் கவிதைகள் வெளிவர இருக்கு. காதல் ஓதும் வேதம் வெளிவந்த நூல், இப்படி பல நூல்களை அவர் எழுதியிருக்காரு. திரைத்துறை, அதாவது யூடியூப் சேனல்ல ஒரு பல இதுல பரிமாணங்கள்ல மிக திறன் பெற்ற ஒரு கவிஞர். அவர் எழுத்தாளர், கவிஞர், சொற்பொழிவாளர். இன்னும் இந்த தமிழ்நாட்டில் அவர் அறியப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நபர். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பேப்பர்ல வந்தா, தொலைக்காட்சியில வந்தா அவங்க தான் எல்லாருமே பெரிய ஆட்களா நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை. இப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைய இடத்துல அவங்களாம் வெளியில வரணும். திரைத்துறையும் அவங்களாம் கலக்கணும். நல்ல இயக்குனர் ஆகணும். ஓவியர், மிக அழகான ஓவியங்கள் வரைவார். இப்போ நாங்கள் திருக்குறள் ஓவியம் படிச்சுட்டு இருக்கோம். 1330 குறள், 133 அதிகாரம், 133 ஓவியங்கள் வரைகிறோம். அதுல அவர் துறவு பத்தி வரைகிறாரு. துறவு பத்தி அவர் ஓவியம் வரைகிறாரு. நான் பொழுது கண்ட இடங்கள் 35 ஆண்டுகள் கழிச்சு அந்த ஓவியத்தை நான் முடிச்சிருக்கேன். ஓவியர்களோட பாராட்டுகள் பெற்றிருக்கேன். அதுவே எனக்கு சிறப்பு. அவர் துறவு கொடுத்துருக்காங்க. அவருக்கு துறவு முடிச்சுட்டு இருக்குதான் உள்ள பார்த்தேன். நான் நிறைய அவருடைய ஓவியங்கள், எழுத்த ஓவியங்கள்லாம் நீங்க பார்க்கலாம். இங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அறிஞர். ஆன்மீகத்துல குறிப்பா சிவன் மேல ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு அவருக்கு. எப்பவுமே அவர் சாப்பிட்றாரே என்னவோ தெரியாது, கணினியில ஏதாவது கட்டிட்டே இருப்பார். தொலைபேசி பண்ணா எடுங்க, என்ன முத்து பண்ண பேச மாட்டீங்களான்னு கேட்பார். எங்க குடும்ப நண்பர் அவர், அம்மா காலத்துல. தொடர்ந்து முனைவர் தமிழீரன் ஐயா அவர்கள் எடுத்துச் செல்வார்கள். விறுவிறுப்பாகவும் சுவையாகவும் இந்த நிகழ்ச்சி அமையும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அனைவரும் அவர்களுடைய உரையை கேட்ட ஆர்வத்தோடு நம் கரவொலியை எழுப்புவோம். கல் தேய்த்து தீ கண்ட காலம் தொட்டு, கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு, நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ் தாயை உன் தாழ் தொட்டு படைகின்றேன் வாழ்கிறார். அன்புக்குரிய நண்பர்களே, ஒருமைக்க தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்பார் திருவள்ளுவர். நாம் ஒரு பிறவியில் படிக்கிற படிப்பினுடைய பலனை அடுத்து வருகிற 7 பிறவிகளுக்கு அது பயன்படும் பொருள் எடுத்துக்கலாம். அல்லது அப்படி பிடிக்காதவங்க 7 தலைமுறைகளுக்கும் பயன்படுகிறது பொருள் எடுத்து அறிவியல் சொல்லுகிறது. 7 தலைமுறைக்கும் அது ஒரு படம் வேற வந்துருச்சு. 7ஆம் அறிவிலே ஒரு படம் வந்துருச்சு. போதிதர்களுடைய அறிவை இப்ப இருக்கிற சூர்யாவுக்கு இருக்கிறதுன்னு காட்டுறாங்க. அப்படி முத்து
சிதம்பரனார் என்கிற விதையிலிருந்து உருவான அடுத்த ஆலமர நிலையாக எங்களது அன்பிற்குரிய செந்தமிழ் கல்லூரியினுடைய துணை முதல்வராக இருந்திருக்கிற உலகநாதன் அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது கைத்தட்டல்களால் இந்த நேரத்தில் நினைவலை ஒருவர் எடுக்கிற வித்து என்பது மிக சரியான முறையிலே அமைகிற போது அது மிக சரியான பலனை தருகிறது. வித்துனா விதை. வித்தும் இடர் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி நிச்சல் விசைவான் புலந்து வள்ளுவர். அப்படி மிக சரியாக அங்கிருந்து வந்தவர் நம்ம முத்துக்குமார் சாமி. யாரு? நம்முடைய முத்து சிதம்பரனார் உலகநாதன் என்கிற 2 இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறார். முத்துல இருந்து உலகத்துல இருந்து வந்தவர் எப்படிங்க இருப்பாரு? அது முத்துக்குமார சாமியாகத்தான் இருப்பார். இருக்காரு. தனது தந்தையினுடைய நினைவை போற்றுகிற அவரது நிழற்படத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி அவருடைய நாளில் தனது நூலை வெளியிட வேண்டும் என்று நினைத்திருக்கிற அன்பிற்குரிய நண்பர் முத்துக்குமார சாமி உலகநாதனுடைய எல்லா கனவுகளும் நிறைவேற வேண்டும் என்று அரங்கில் இருக்கிற அனைவரின் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்து. கலைச்செல்வியின் புரியும் பேசுகிறார். அன்பினுடைய பேரன்பினுடைய வடிவம் எங்க பார்த்தாலும் அவன் நலம் விசாரிக்கிறது. முதல் கேள்வி தமிழ்நாட்டில் கேட்கிற எல்லாரும் டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்போம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். அம்மா சாப்பிட்டு தான் போகணும். அம்மா வீட்டுக்கு போனா உணவு இருந்து கொண்டே இருக்கும். தந்தையுடைய சிலையை செய்து வைத்திருக்கிறார்கள். தம்பி கூட முதல் நான் அங்கேதான் சந்திச்சேன். குடியிருக்கையினுடைய உரையை எனது IAS பயிற்சி மையத்திலே 3 நூல்களுக்கு பயன்படுத்துகிறோம். ஒன்று திருக்குறளுக்கு நேரடியாக பயன்படுத்துகிறோம். புலியூர் கேசிகன் ஐயா அவர்களுடைய உரையை சிலப்பதிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம். அவருடைய மற்ற நூலுடைய புறநானூறு, பைங்குறநூறு, 10 போன்றவை பாடத்தில் இருக்கின்றன. அவற்றின் பகுதியாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன். சொல்லப்போனால் அவங்க மூலமா அறிமுகமானீங்கன்னா அதற்குரிய ஆளுமைகள் பலரும் இருக்கிறாங்க. அப்போ ஆனந்த ஜோதி அவர்கள் கடந்த நிகழ்வுகளை சந்திச்சிருக்கிறேன். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்போலோ கல்லூரியில் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அறிகிறேன். அவர்களுக்கு வணக்கம். நம்ம சிவ கலைவாணி அவர்கள் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு பாட பாட எனக்கு தான் பயமாக இருந்து முன்கூட்டியே ஒன்று அறிவிச்சிருந்தேன். நான் எப்படி பாடுன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு தொண்டை கட்டியதால நான் பாட போறது இல்லை, பயப்பட வேண்டாம். நான் அம்மா அருமையா எப்படி பாடினாங்கன்னா தொடர்புடைய பாடல்களை பாடினார். விளக்கேற்றுகிற போது விளக்கை பற்றிய பாடல், தந்தையாருடைய நினைவை போற்றுகிற போது மிகச் சரியான பாடலை தேர்வு செஞ்சாங்க. சிவ கலைவாணி அம்மா அவர்களுக்கும் அந்த கைத்தடல் வாழ்த்துக்கள். உலகத்தில் இருக்கிற பல அவருடைய நண்பர்கள் தம்பி வந்தோடனே என்னுடைய பையன் அப்படின்னு அறிமுகப்படுத்த அவங்க இந்த நூல் பெற்றுக்கொண்ட ஆளுமைகள் பெயர்களை நான் நிகழ்ச்சியின் நிறைவில் நினைவில் எழுத்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இந்த நல்வாழ்வு. எனக்கு தெரிய இலக்கிய வரலாற்றில் ஒரு நூல் வெளியீட்டு விழா நடக்கிற போதே அந்த நூலை குறித்து பட்டிமன்றம் அமைகிறது என்றால் அது முத்துக்குமார சாமி உலகநாதனுடைய நிகழ்வாக தான் இருக்கும். அந்த சொல்லுவதை நீங்க நல்லா கவனிக்கணும். நூல் வெளியிடுவாங்க, வேற ஏதோ ஒரு தலைப்புல பட்டிமன்றம் நடக்கும் அதே நிகழ்ச்சி. ஆனால் அந்த நூலை குறித்தே பட்டிமன்றம் என்பது எனக்கு தெரிய தமிழ் இலக்கிய வரலாற்றின் முதல் முறை என்று நினைக்கிறேன். அதற்காகவே அவருக்கு சிறப்பு வாழ்த்துக்களை என்று சொல்லுவேன். நூல் ஒன்றினை யாத்திருக்கிறார். ரொம்ப அழகு. நடுவருக்கு இருக்க பெரிய சிக்கல், 3 பக்கம் யார் சார்பாகவும் போய்விட முடியாது. அப்படி நம்ம போயிட்டா நீதிபதிகள் வழக்கம் போல போன முறை கேட்ட மாதிரி நீதிபதி ஆளுநராக முயற்சி பண்ணிட்டாரா அப்படின்னு நீங்க கொஞ்சம் பேர் நினைக்கலாம். கொஞ்சம் பேர் நீதிபதி ராஜ்யசபா எம்பியாக முயற்சி பண்றாரா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நான் இந்த நூலுக்குள் பெரும் செய்திகளை சொல்ல போவதில்லை. பட்டிமன்ற வாதத்தில் முதலில் இசை அணி, அடுத்தது நாடகம், 3வதாக இயல் அணி என்று பேச வைத்திருக்கும். 3 பேரும் மிகச்சிறந்த ஆளுமைகள், அருமையான. குறிப்பாக இசைத்தமிழை குறித்து பேச வந்திருக்கிற தம்பி சாலின், பேர் சாலின், அவர் பேரை பார்த்தா தெரியும். ஆனால் அவர் வைணவத்திற்கான அடையாள குறியோடு வந்திருக்கிறார். அது தமிழ்நாட்டினுடைய பெரிய சிறப்பே அதுதான். சாலின் ஒரு பொறியாளராக இருந்து தமிழ் படித்தவர்கள் மிகுதியாக வரலாற்றில் இருக்கிறாங்க. வாசை குழந்தை சாமியிலிருந்து
பெரும் அறிஞர்கள். சத்தியவேல் முருகனார்னு தமிழ் வழிபாட்டில் இருக்கிற மின்வாரியத்தினுடைய மூத்த பொறியாளர், ஒரு மின்வாரியம் தான். அப்புறம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி, நடுவராக உட்கார்ந்துருக்கிற நானும் பொறியாளர் தான். ஏன்னா அதையும் நடுவில் சொல்லி இல்லை தன்னறிவு. எங்க ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்கள் பொறியாளர், சிறந்த கவிதைகளை எழுதக்கூடியவர், ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர். அவர் இன்னைக்கு இசை அணியில, அதாவது இறை போற்றும் சிவனடியார் 63 வரலாறு என்று முத்துக்குமாரசாமி உலகநாத யாத்திரைகளுடைய வெற்றிக்கு காரணம் இசைத்தமிழே என்று பேச வந்திருக்கிறார். அவருக்கு நமது கைத்தட்டங்களால் வரவேற்பு வாழ்த்து. நாடகத்தம் அம்மா வந்து கமலர் நாடகத்தை கேட்டுக்கிட்டே இருந்த பேரை மறந்து, நாடகம் சில நேரங்களில் வந்து மனதை ஈர்க்கக்கூடிய இந்த நூலில் நாடகத்தமிழின் கூறுகளே அதிகம் என்று பேசுவதற்காக மிக விரைவில் இதே துறையில் முனைவர் பட்டம் பெற இருக்கிற நமது அன்பிற்குரிய ஆசிரியை கமலாதேவி அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கைத்தட்டல் வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க ஆய்வு செய்வது சென்னையில் 1960 2000 வரையில இயங்கிய நாடக குழுக்கள், அதனுடைய நாடக மாந்தர்கள், நாடக நடிகர்களை குறித்து ஆய்வு செய்ய இருக்கிறாங்க. முன்கூட்டியே இந்த அரங்கம் முனைவராக இருக்கிற அம்மா அவர்களுக்கு கைத்தட்டலாம் ரொம்ப பொருத்தமானது. நிறைவாக இந்த அணியில பேச இருக்கிற அன்பிற்குரிய ஞான ரவிச்சந்திரன் வாழ்க வளமுடன் அமைப்பினுடைய பேராசிரியராக இருக்கு. அடிக்கடி ஆழியார் சென்று உரை வழங்கி விட்டு வருகிறவர். அவரையே இயற்றமிழில் போட்டோம்னாக்கா வெண்பா எழுதுவதில் சிறந்த இலக்கணம் மிக அருமையா தெரியும். அப்ப இந்த புத்தகத்துல இருக்கிற இலக்கண கூறுகள் தம்பி ரொம்ப அருமையா இருக்கு. திணை துறையெல்லாம் துறை வகுத்திருக்கு. அதுல இருக்கக்கூடிய இலக்கண செய்திகள், அதுல இருக்கக்கூடிய உவமைகள், அதுல இருக்கக்கூடிய தேமா புலிமா, இந்த செய்திகளை எல்லாம் பேசுவதற்காக ஞான ரவிச்சந்திரனை வரவழைத்திருக்கிறோம். மிக அண்மையில் வெண்பா வெடி என்ற ஒரு நூலை வெளியிட்டு, வெண்பாவிலேயே ரிடில்ஸ் விடுகதை இருக்கும். நீங்க அதை படிச்சு முடிச்சு விடுகதை சொல்லணும். அவருக்கு நமது அன்பான வரவேற்பு. தமிழில் கலந்து நிகழ்ச்சினாலே நேர மேலாண்மையோடு நடக்கும். ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க மாட்டேன், பயப்பட வேண்டும். அவங்க எல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன், 6 to 7 to 8 நிமிடங்கள். மறுபடியும் ஒரு சின்ன கேள்வி கேட்பேன், திடீர் கேள்வியா இருக்கும். அந்த ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ஒரு நிமிடம். நான் வந்து தொடக்கத்துல ஒரு 4 நிமிடம், நடுவில் 1 நிமிடம், கடைசியாக ஒரு 7 நிமிடம். இதான் மொத்தமாக ஒரு 50-55 நிமிடங்கள், 1 மணி நேரத்துக்கு உட்பட்டு இந்த நூல் திறனாய்வு, நூல் அரங்கேற்றமாக இதாக ரொம்ப அருமையான ஒரு செய்தி. 63 நாயன்மார். பல்லவர் காலம் கிபி 6 to 9 வரையில் இருந்த காலகட்டத்தில் தமிழ்ல பக்தி இலக்கியங்கள் எழுதப்பட்டது. அது 2 கூறுகள் இருந்தன. ஒன்று சைவ இலக்கியங்கள், இன்னொன்று வைணவ இலக்கியம். இங்க இருக்கிற எல்லோருக்கும் தெரியும், ஆனா யூடியூப்ல இளைஞர்கள் பார்ப்பார்கள் என்பதால சில செய்திகளை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த சைவத்தை எழுதியவர்கள் 63 நாயன்மார். இந்த பாடல்களை எல்லாம் தொகுத்தவர் நம்பியாண்டார். அவருடைய தொகுப்பும் இதுல வந்து நமக்கு 11ஆம் திருமுறையில இடம்பெற்று இருக்கிறது என்பது அறிஞர் பெருமக்களுக்கு. அது போலவே நேர்கோட்டில் வைணவம் எழுதப்படுகிறது. அதுல 12 ஆழ்வார்கள் எழுதுகிறாங்க. அதை நாதமுனி என்பவர் தொகுக்கிறார். இந்த 2 விதமான பாடல்கள் கிபி 6 to 9ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 51 சொல்றோம்ல, அந்த ஆண்டுல இருந்து தம்பி அந்த ஆண்டெல்லாம் தொகுத்து மிகப்பெரிய முனைவர்பட்ட ஆய்வை சின்ன புத்தகம் போட்டிருக்கிறாரு. சின்ன புத்தகத்துல அப்படி முடிச்சுட்டார். யாரு பல்லவர் காலத்துல இருந்தவங்க, யாரு பாண்டியர் காலத்துல இருந்தவங்க, யாரு சோழர் காலத்துல இருந்தவங்க, யார் பிற்காலத்துல இருந்தவங்க. மீண்டும் ஒரு முறை தம்பிக்கு நம்ம கைத்தட்டங்களா வாழ்த்துக்கிறோம். அறிமுக. அப்போ இந்த சைவமும் வைணவமும் எப்படி இருந்ததுன்னா, வரலாற்றில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, 2 பேரும் போட்டி 2 பேரும் எப்படி போட்டி போட்டுக் கொண்டிருந்தாங்கன்னா, ரொம்ப எளிமைதான். உலகநாதன் பட நாடகம் வெளியிடுறார், புத்தகம் வெளியிடுறார் முத்துக்குமாரசாமி உலகநாதன். உலக நாயகன் இது ஒரு சின்ன காட்சியை காட்டி, தசாவதார படத்துல முதல் அவதாரமாக இருக்கிற அந்த கமலஹாசன் படுத்து கொண்டிருப்பார். அவர் கொண்டு போய் காலில் இறக்கிடுவாங்க. நாமெல்லாம் வருத்தப்பட்டோம், அசிங்கம்மா அழுகுறாங்களே, என்னதான் நடக்குன்னு பார்த்தோம். அப்புறம் நாமெல்லாம் இறைவனை வேண்டிக்கிட்ட அருள்னால கமலஹாசனும் அசினும் மறுபடியும் பிறந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இந்த 6-9ஆம் நூற்றாண்டுல சைவத்திற்கும் வைணவத்திற்கும் போட்டி. நமச்சிவாய பெருசா,
ஓம் நமோ நாராயண பெருசு. அந்த பாட்டுல ரொம்ப கவனிச்சு எழுதிருப்பாரு கவிதை. 5ல் 8 போகும்னா 8ல் ஏன் 5 போகாதுன்னு ஒரு பாடல். அப்போ இவங்க 2 பேருக்கும் போட்டியாக இருந்தபோது தமிழ் இலக்கியம், இவங்க 2 பேருக்குமான சைவ வைணவ போட்டியில தமிழ் இலக்கியம் வளர்ந்தது. அதுல 63 நாயன்மார்கள். என்ன இந்த 63 நாயன்மார்களுடைய 63 நாயன்மார்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, இவங்க எல்லா நிலைகளிலும் பெரிய புராணம் ஏன் போற்றப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன்னராக இருக்கிறவர் இருக்கிறார், தொண்டர் அடிப்படையாக ஆழ்வார் நிலையில பார்க்கிற மாதிரி இங்க நமக்கு கண்ணப்பன் கிடைக்கிறார், எல்லோரும் இருக்கிறாங்க. அந்த காலத்துல 11, 12ஆம் நூற்றாண்டில் சாதி தீண்டாமைலாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு வைரஸ் வடிவில் வந்துருச்சு. ஆனால் பெரிய புராணம் எல்லா நிலையில் இருக்கிறவர்களையும் ஏற்றி போச்சு. பெரிய புராணம் மிக பெரும் புகழை பெற்றதற்கு, சேக்கிழாரை எழுதுவதற்கு முன்பே எழுதப்பட்டிருந்த நூல் தம்பியாருடைய வழிநூல் என்று தனது பரிசையில் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ ரொம்ப அருமையான ஒரு செய்தியை தம்பி எடுத்துக்கொண்டது. சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறது. அதுல இருந்து ஒரு செய்தியை சொல்லி தலைமை உரையை நிறைவு செய்யும். சைவம் கோட்பாடுகளால் உருவாக்கப்பட்டது. அதாவது பேரு சைவ சித்தாந்தம்னு பேரு. இன்னைக்கு அஞ்சல் வழியில ரொம்ப பேர் படிக்கிறாங்க. அம்மா பார்த்தவர்களுக்கு, இதை காணொலியில பார்க்கிறவங்களுக்கு பேராசிரியர்கள் தான் தெரியும். சைவம் கோட்பாடுகளை உருவாக்கி உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாத 2 கேள்விகள் என்னன்னா, உயிர் எப்படி வருகிறது, உயிர் எப்படி பிரிகிறது, இறப்புக்கு பிறகு நாம் என்ன ஆகிறோம் என்ற செய்திகளை எல்லாம் சைவ சித்தாந்தம் அலசி ஆராய்ந்து ரொம்ப கூர்மையா மகிழ்ச்சியோடு கவனிக்கத்தக்க செய்தி என்னன்னாக்கா, இந்த சைவ சித்தாந்தத்தை படித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்துவ நண்பர்கள் இருக்கிறார். திருவண்ணாமலையில அருள்வேசன் பாவை செல்வது வாரம் சர்ச்சுக்கு செல்லுகிற நண்பர் சைவ சித்தாந்தத்தை படிக்கிறார். இஸ்லாமியர்கள் படிக்கிறார்கள், கடவுள் மறுப்பாளர்கள் படிக்கிறார். ஏனென்றால் சைவம் கோட்பாடுகளில் கதைகள் ரொம்ப குறைவு. அப்படி அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. சிவபெருமானா ஒரு 5-6 கதைகள் தான். கங்கை, அப்புறம் பிறை, அப்புறம் புலித்தோல் அணிந்திருக்கிறாரு, பாம்பு இருக்கிறது, உடம்பில் பாதியை உமையை கொடுத்திருக்கிறார், மாதொரு பாகனாக அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். ரொம்ப குறைவு தான் அவரை பற்றிய கதை. அந்த நமக்கான நஞ்சு அழகால விஷத்தையே அது மாணிக்கவாசகர் பெருமான் தனது நீத்தல் விண்ணப்பத்தினுடைய நிறைவு பாடலை கொண்டு முடிப்பார். ஏன் அந்த நஞ்சை அருந்தினார்னு மாணிக்கவாசகர் சொல்றார். மாணிக்கவாசகர் தான் எல்லோருக்கும் முருகாத வள்ளலார் முருகனார் அந்த பாடல் தெரிந்து, வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கார், நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கடி தீ சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவேன்னு வள்ளல் பெருமானே எழுதிவிட்ட பிறகு சைவ இலக்கியங்களுக்கும் மாணிக்க வாசக பெருமானுக்கும் பெரிய சார்ந்து தேவை. ஆனால் மாணிக்க வாசக பெருமான் நுணுக்கமாக தனது திருவாசகத்தினுடைய நீத்தல் விண்ணப்பத்தின் நிறைவு பாடல்களிலே ஒன்று எழுதுகிறார். சிவபெருமான் நஞ்சு அருந்தினார், நஞ்சு அருந்தினாரு, பார்வதி அம்மா பிடிச்சாங்க, அது இங்க நின்றுடுச்சு, அதான் நீலகண்டத்துக்கு கருதப்படுகிறது. கதைகள் என்ன எழுதினாரா, சிற்றுயிருக்கு இறங்கி ஒரு வருது, ஒரு நுணுக்கமான வருது. இந்த விஷம் இங்கே இருக்கிறது 6 அறிவு படித்த மனிதர்களுக்கு தெரியும். இங்க பல எழுதி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த குளத்தில் அழுக்கு இருக்கிறது இறங்க வேண்டாம், முதல் இருக்கிறது இறங்க வேண்டாம்னு எழுதி வச்சுட்டாங்கன்னா படிக்க தெரிந்த மனிதர்கள் சென்று இறங்க மாட்டாங்க, நம்ம தப்பிச்சிருவோம். ஆனா அங்க இருக்கிற யானைக்கோ, அங்க இருக்கிற நாய்க்கோ, ஓநாய்க்கோ, பூனைக்கோ தெரியாது பலகை எழுதி வச்சிருந்தா, தெரியாம போய் இறங்கி முதல்ல இறங்கி. மாணிக்கவாசகர் பெருமான் எழுதினாரு, சிவன் ஏன் நஞ்சை அருந்தினார்னா, சிற்றுயிர்கள் 6 அறிவு உயிர்கள் நஞ்சில் தெரிஞ்சு விட்டுடுப்பா. ஆனா ஓரறிவுல இருந்து 5 அறிவு வரைக்கும் இருக்கிறாங்கல்ல, தொட்டால் மட்டும் தெரிகிறவங்க, தொட்டாலும் சுவையில் தெரிகிறவங்க, வாசனை மட்டும் தெரிகிறவங்க, வண்ணம் வடிவத்துவ 4 அறிவு மட்டும் தெரிஞ்சவங்க, கேட்கிற 5 அறிவு மட்டும் இருக்கிறவங்க இந்த விஷம்னு தெரியாம சாப்பிடுவாங்களா. அதனால சிவபெருமான் அருந்தினார்னு மாணிக்கவாசகர் பெருமான் சொன்னார் பாருங்க. சிற்றுயிருக்கு இறங்கினார்,
என்ற அந்த குறிப்பை நாம் ஆனால் வைணவம் நாம் குறை சொல்லவில்லை. அந்த பகுதியின் பக்தி மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான பகுதி தான். ஆனால் அது கதைகளால் கட்டமைக்கப்படும். குறிப்பாக 10 அவதார கதைகள், அங்கிருந்து பூர்வ அவதாரம் மச்சாவதாரத்திலிருந்து தொடங்கி நாம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்திலிருந்து இப்ப கல்கி அவதாரம் வரையில 10 அவதாரங்களை வைத்திருக்கிற கதை. நம்ம வீட்டுல கூட எங்க அம்மா சின்ன வயசுல அடிக்கடி சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அவதாரம் மாதிரி இருக்கிறையா அப்படின்பாங்க. அவன் இப்பதான் தெரியுது நம்ம முதல் அவதாரம் மாதிரி இருந்திருக்கிறோம் போட்டிருக்கிறது. அன்றுக்குரியவர்களே, சைவமும் வைணமும் அந்த அடிப்படையில் வேறுபட்டு நிற்கிறது என்பதை பக்தி மார்க்கத்தில் இருக்கிற ஒரு புரிந்து. கதைகளால் உருவாக்கப்பட்டு அதன் வழியாக அறத்தை சொல்லுவது வைணவமாக இருக்கிற போது, தத்துவங்களின் அடிப்படையில் இதை சொல்லுகிறது தம்பி அப்படி இந்த நூலை கட்டமைக்கும். அதுக்காக நாம் ஒரு தடவை கைத்தட்டல வாழ்த்து. பொதுவா படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா 63 இது 2 விதமாக தம்பி எழுதியிருக்கிறார். தமிழ் இலக்கியம் தொகுத்தல், வகுத்தல், விரித்தல். ஒரு விதமாக தொகுத்து முதல்ல சொல்லிடுறது, அதற்கப்புறம் அது விரிவுபடுத்துறது அப்படின்னு. தம்பி இந்த வரிகள்ல ஒற்றை வரிகளில் சொல்லுகிற அந்த செய்தி இருக்கிற பாருங்க, உண்மையில எனக்கு வியப்படை. ஒரு அறிஞர்கிட்ட போய் தமிழறிஞர்கிட்ட கேட்டாங்களா, நீங்கள் பிறகு அண்ணாவதாக தொடர்புபடுத்தி சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, அண்ணா 5 நிமிடம் பேச வேண்டும் என்று கேட்டபோது 15 நாள் கழிச்சு வாங்க. ஐயா நீங்க 1/4 மணி நேரம் பேசணும் அப்படின்னாக்கா அடுத்த வாரம் வரேன், இல்லையா 2 மணி நேரம் பேசுறதுனா இன்னைக்கே வரேன், இப்பவே வரேன். சுருங்க சொல்லி விளங்க வைத்ததுக்கு தான் ரொம்ப பெரிய முயற்சி வேண்டும். அப்படி இந்த தம்பி 63 வரிகளை எழுதியிருக்காங்க. அதை மட்டும் வாசித்து எனது தலைமை உரையை நிறைவு செய்து இசை அணியிலிருந்து நான் தொடங்குகிறேன். ஒரு வரி போட்டு எழுதியிருக்கோம். 6 இந்த பாடல் இசை பாடலாக பதிவாகி யூடியூப்ல நமக்கு கிடைக்கிறது. எனக்கு கண்ணாடியை கழட்டி வச்சுட்டா நல்லா தெரியும். எனக்கு கண்ணாடி முதலே எனக்கு பிள்ளைகள் கண்ணாடி போட்டு 6 தன்னை இங்கு முன்துணையாய் ஏற்றாய் போற்றி, சீரினவை கண்டன் பெற ஊரறிய கொடுத்தாய் போற்றி, இயற்பகையோ தத்துணையே ஊரெதிர்த்தும் அனுப்பினான் போற்றி, துயர் தந்து பின் நிலை மாற்றம் மாறனுக்கு கொடுத்தாய் போற்றி, பகையறிந்தும் மெய்ப்பொருளால் இன்னுயிரை இழந்தான் போற்றி, மிகை கொண்டு விரல் மீண்ட உனைப்புற வென்று ஒதுக்கினான் போற்றி, அணிதுணையை அமரனிடம் நீ கொள்ள மறைத்தாய் போற்றி, துணிவுடனே எரிபத்தன் கடின் கை அறுத்தான் போற்றி, உன் சின்னம் கண்டு ஏனாதி பகையிடமே தோற்றான் போற்றி, உன் கண்கள் நலம்பெறவே கண்ணப்பன் கொடுத்தான் போற்றி, பரிய நிலையில் குங்கிலியன் நினைந்து உன்னை துதித்தான் போற்றி, விரிந்த கூந்தல் அறிந்தடித்து கஞ்சனுடன் சொல் கேட்பன் போற்றி, துயர் துடைத்து தாயன்பன் படைத்த உணவு உண்டாய் போற்றி, ஆயர்குல அவனாயன் திருமந்திர சொல் கேட்டாய் போற்றி, தன்முட்டி தேய மூர்த்தியிலே இறை காப்பு நடத்தினான் போற்றி, நிதம் கட்டி பல மலர்கள் முருகன் உனக்கு சூட்டினான் போற்றி, பசுபதியான் உன் புகழை நிதம் சொல்லி வணங்கினான் போற்றி, தொழும் நந்தன் கண்ணிறைய விளக்கி காட்சி தந்தாய் போற்றி, குறிப்பறிந்தே திருக்குறிப்பு தொண்டன் அடியவருடைய வெளுத்தான் போற்றி, பால் சுரைய தண்டேசன் பழுவெடுத்து வெட்டினான் போற்றி, ஊரறிய அற்புதங்கள் திருநாவுக்கரசன் செய்தாய் போற்றி, நாடறிய குளச்சிறை சைவ நெறி வளர்த்தான் போற்றி, யோகம் செய்தே பெரும் குறும்பன் உன்னை சேர்ந்தான் போற்றி, தியாகம் செய்தே முதுமைதனை புனிதவதி பெற்றால் போற்றி, தன் கொடையால் அப்பூதி இங்கு இழந்த குலம் அடைந்தான் போற்றி, தன் துணையை நக்கணுமே இணை சேர உறவினாய் போற்றி, தண்ணீரை விளக்கி விட்டு நமிழந்தி எரித்தான் போற்றி, சேயழ பசி தீர்க்க உமையுடனே தேர்ந்தாய் போற்றி, தோன்றினாய் போற்றி, நோயளித்து கலிகாமன் தவறென்னாம் தவறென்னும் தீர்த்தாய் போற்றி, அருவுரு பெற்று திருமந்திரம் தந்தான் போற்றி போற்றி, திருவைந்து எழுத்தோதி தண்டி கண்கள் பெற்றான் போற்றி, குறுங்கற்கள் தனை விதி தாக்கியன் உடை வணங்கினான் போற்றி, மூர்க்கனுக்கு பொருள் சேர்த்து பிறர்க்கமுது படைத்தான் போற்றி,
ஆரூரன் நட்பில் சோமாசி முன்னடியை அடைந்தான் போற்றி. இறை பலகை பெற்று யாழ் நீலகண்டன் இசைத்தாய் போற்றி. இறை வேண்டி வந்தோர்க்கு சிறப்புரி கொடுத்து உதவினார் போற்றி. பிள்ளைக்கறி வேண்டி நின்ற சிறு தொண்டனை வதைத்தாய் போற்றி. கிளைமொழி அறிந்த சேரன் தொண்டரொடி பணிந்தான் போற்றி. கடநாதன் பணிவிடைகள் நீனிதமும் பெற்றாய் போற்றி. கனவில் நல் கூற்றுவனின் குளமுயர வாழ்த்தினாய் போற்றி. புகழச்சோழன் தவறாலே அழல் வளர்த்து அடி சேர்த்தான் போற்றி. இகழ் செயல் குறி அடியவனை நரசிங்கமுனை ஏற்றான் போற்றி போற்றி. அதிபத்தன் தலையடைத்து உட்பகனாய் ஏற்றாய் போற்றி. அடியவருக்கு குறை செய்த துணையிடந்தான் கலிகம்மன் போற்றி போற்றி. வறுமை சூழ் கலியனோ தனு துணை நிற்க முனைந்தான் போற்றி. சிறுமையென உனைகுடி சத்தியம் கொண்டு அறுத்தாய் போற்றி. காடவர்மோன் ஐயடியும் குலப்பெருமை பாடினான் போற்றி. சிற்ப மாடங்கள் கட்டி காரி தமிழ்கோவை இயற்றினான் போற்றி போற்றி. கடம்புள்ளன் தடை திரித்து விளக்கிட்டு எரித்தான் போற்றி. குணம் நீங்கி நெடுவாரன் நம் சமயனுக்கு தழுவினான் போற்றி. வாயிலன் வாய் பேசாதே உணதருளை பெற்றான் போற்றி. பாகை தூவி பொருள் சேர்த்து முளைய நமது படைத்தான் போற்றி. கடற்சிக்கன் துணை கையறிந்து அருளை பின்பு பெற்றான் போற்றி. களவு செய்யும் புகுந்தவரை மன்னித்து இடங்கடி சேர்த்தான் போற்றி. முகர்ந்த மூக்கை செருத்துணையும் அரித்துணடி சேர்த்தான் போற்றி. உணர்ந்து புகழ்தனை பெறுமாறு ஒரு பொற்காசு வைத்தாய் போற்றி. குற்றம் செய்த சுற்றம் கொன்று கோட்புலி உண்டடி சேர்த்தான் போற்றி. ஒற்றன் நிகழ்வு புறந்தள்ளி பூசலால் மனதில் உரைத்தாய் போற்றி. பக்தராய் பணிந்தோர் சித்தம் அறிந்து அடித்தொடர்வோம் போற்றி. பரமன் உண்டடி பணிந்து சிந்தையில் வைத்தோர் புகழறிவு போற்றி. சித்தம் சிதறாதே என்னமுதும் சிவனடியில் வைத்தார் வழி போற்றி. சித்தன் ஆரூராம் திருவாரூர் குடிபிறந்தார் வழிதழுவோம் போற்றி. முப்போதும் உண்மையை திண்டி சேவகம் செய்தார் வழி போற்றி. முழுநீரு பூசி உன் குறி உணர்த்தி நின்ற அடியார் வழி தொடர்வோம் போற்றி. அப்பாலும் இப்பாலும் உன் நாமம் கூறி அடி சேர்வார் போற்றி. எப்போது உனை துதிக்கும் மாறா சிந்தனை அருளாய் போற்றி. வழி நீ என பதியறிய மங்கையர் கரசி உணர்த்தினான் போற்றி. அடி துணை தேடும் பக்தருக்கு நேசம் செய்து கொடுத்தான் போற்றி. எழில் மாட எழுது செங்கண்ணன் களிர் புகாது கட்டினான் போற்றி. எழில் சுந்தரனை சடைஞானி இருவரும் பெற்று சிறந்தனர் போற்றி. இரவா புகழடியார் புகழ் குறிப்பு தந்தார் சுந்தரன் அடி போற்றி. மறவாது நட்பினை இறை புணர்த்தி தரிசனம் கண்ட சேரன் அடி போற்றி. திக்கெங்கும் புகழ் பரப்பும் தில்லைவாழ் அந்தனர்கள் போற்றி. உன் புகழ் கற்று வரப்புரைத்த பொய்மழை இல்லா புலவர்கள் போற்றி. அன்பே சிவமெனும் தத்துவம் உணர்ந்தோர் போற்றி. அடியவர் அடிபணிந்தே வழி தொடர்வோம் போற்றி போற்றி. மனநம் செய்தே புண்ணிய பலன் பெறுவோம் போற்றி. திருநடனம் புரிய இறையடி கொள்வோம் போற்றி. ஒரு பொருட்கதையை கண்ணப்பநாயனாருடைய கதையோ திருநாவுக்கரசரையோ எல்லோரையும் ஒரு அடியிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிற அன்றைக்குரிய முத்துக்குமார சாமியுடைய திறனை போற்றி முதலில் அவர் எழுதியிருக்கிற மிகச்சிறந்த நூலான இறை போற்றும் சிவனடியார் 63 வரலாறு என்பதிலே இசைத்தமிழ் இயல் இசை நாடகம் சொல்லலாம் இசைத்தமிழே உயர்ந்து நிற்கிறது என்று தனது வாதங்களை அடுத்த 8 நிமிடங்கள் வைப்பதற்காக நான் முன்பே இந்த அவைக்கு அறிமுகம் செய்திருக்கிறேன். முதல் மொழி அமைப்பின் பொறுப்பில் இருக்கிற இதழ் ஆசிரியர் பொறியாளர். மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாவேந்தர் பாடி போற்றிய தமிழை அன்பே தகழியா ஆர்வமே நீயாக இன்னுருகு சிந்தை இடுதிரியா நன்பு உருகி நாணச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணனுக்கு நாணத்தமிழ் புரிந்த நான் என்று ஆழ்வார்கள் பாடி போற்றிய தமிழை கோயிலா வாழி அஞ்சே மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாவேந்தர் பாடி போற்றிய தமிழை அன்பே தகழியா
ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நன்பு உருகி நாணச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு நாணத்தமிழ் புரிந்த நான் என்று ஆழ்வார்கள் பாடி போற்றிய தமிழை கோணிலா வாழி அஞ்சேன் ஊற்றுவன் சீற்றம் அஞ்சேன் நீனிலா நீனானை இணைந்து நைந்துருகினக்கு மாநிலா கண்கள் சோர வாழ்த்தி நின்றேத்துதாமே ஆனால் அவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுவாரே என்று ஊனுருக பாடிய மாணிக்க வாசகர் தமிழை இந்த எளியனும் அடியனும் போற்றி வணங்குகிறேன். வரும்போது ஆழ்வார் வழியாக தான் வரீங்க. மகிழ்ச்சி. அதுவரையா கவிஞர் முத்துக்குமாரசாமி உலகநாதன் அவர்கள் எழுதிய இந்த இறை போற்றும் இறையடியார் 63 வரலாற்று நூல் வெளியீட்டு விழாவில் மிகுந்து காணப்படுவது இசைத்தமிழா அல்லது நாடகத் தமிழா அல்லது ஏற்றமிழா என்ற பட்டிமன்றத்தின் நடுவராக இருக்கும் சொல்வேந்தன் வெண்பா வேந்தன் தமிழ் பேராசிரியர் நல்ல தீர்ப்பு வழங்கக்கூடிய பேராசிரியர் ஐயா தமிழில் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் தங்கள் கருத்துக்களை புரிய வந்திருக்கும் பாவேந்தர் நாலச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் நாடகத் தமிழ் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கும் சகோதரி கமலாதேவி அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் என்னுடைய வழிகாட்டியாக இருக்கும் கலைச்செல்வி அம்மா அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் சான்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவும் சேர்த்து தான் 8 நிமிடம். பல்லத்தில் பட்டிமன்றத்தில் இதுக்கப்புறம் 8 நிமிடம். தமிழை முத்தமிழ் என்று நாம் சொன்னாலும் எப்போதும் தமிழுக்கு சுவை கூட்டுவது இசையே. அதனால்தான் என்னை முதலில் அழைத்து பேச சொல்லியிருக்கின்றார். இதிலிருந்தே தீர்ப்பு தெளிவாக தெரிந்துவிட்டது. இசைதான் தமிழுக்கு முக்கியம். இந்த பட்டிமன்றத்தில் ஐயாவுடைய நூல்களில் நிரம்ப காணப்படும் கருத்தும் இசைதான். அதைத்தான் ஒரு சில பாடல்கள் மூலமாக நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட இங்கு வந்திருக்கின்றேன். நீங்கள் தமிழ் இலக்கியத்தை ஆழ்ந்து நோக்கினால் ஆழ்வார்கள் தாங்கள் எழுதிய பாடல்களை பாசுரங்கள் என்று சொல்கின்றார்கள். பாசுரங்கள் என்றால் பா கூடுதல் சுரம். பாவை சுரத்தோடு அதாவது இசையோடு பண்ணோடு பாடுவதுதான் பாசுரம். அதனால்தான் அது பாசுரம் என்று அழைக்கப்படுகின்றது. அதே வேளையில் நீங்கள் தேவாரத்தை எடுத்துக்கொண்டால் வே கூடுதல் வாரம். வாரம் என்றால் பூமாலை என்று பொருள். தே என்றால் இறைவன் என்று பொருள். அதாவது பாக்களால் பூமாலையாக இட்டு அதை பாடுவதுதான் தேவாரம். அம்மையார் ஒரு தேவாரம் பாசுரம் பாடினார். அதில் நான் நூறுருகி நெற்புருகி நின்றேன். எனக்கு அந்த பாடல் மனமாக தெரியவில்லை என்றாலும் அந்த தேவார பதிகம் என் காதில் தேனாக இனித்தது. அதுதான் தமிழின் சுவை, அதுதான் இந்த நாயன்மார்களின் சுவை, அதுதான் ஆழ்வார்களின் சுவை. இங்கு இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்புக்கு போகும் ஒரே ஒரு சில வினாடிகள் மட்டும் இந்த வைணவத்திற்கும் சைவத்திற்கும் உள்ள ஒரு தொடர்பை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஐயா அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டது போல வைணவமும் சைவமும் 2 சித்தாந்தங்களாக இருவித கோட்பாடுகளாக கொண்டதாக இருந்தாலும் ஒரு புள்ளியில் அவர்கள் இணைந்தார்கள். ஏறத்தாழ 6வது நூற்றாண்டு காலத்திலிருந்து 10வது நூற்றாண்டு காலம் வரை நாயன்மார்கள் வாழ்ந்த காலகட்டமும் அதுதான், ஆழ்வார்கள் வாழ்ந்த காலகட்டமும் அதுதான். ஆனால் இருவரும் உணர்த்தியது தமிழ் தமிழ் தமிழ். நீங்கள் தேவாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது மாணிக்க வாசகர் இயற்றிய திருவாசகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஆண்டாள் நாச்சியார் இயற்றிய திருப்பாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏனைய ஆழ்வார்கள் பாசுரங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்திலும் ஒரு புள்ளியாக இணைந்தது தமிழ் தமிழ் தமிழ். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் தெரிவித்த மையப்புள்ளி தமிழ் தமிழ். நல்ல செய்தி. ஐயா, இந்த இசை என்பதற்கு நான் குறிப்பிட ஒரு முக்கிய காரணம், நாம் சங்கராபரணம் என்று சொல்கின்றோம், அல்லது தோடி ராகம் என்று சொல்கின்றோம், பைரவி ராகம் என்று சொல்கின்றோம், கல்யாணி என்று சொல்கின்றோம். இதுக்கெல்லாம் தமிழ் ஆதித்தாளமாக இருக்கின்றது. சங்கராபரணம் என்றால் அது வெண்பாகம் சங்கராபரணம். தோடி என்றால் அது அகவலைத்தான் தோடி என்று சொல்கின்றார்கள். பந்துவராளி என்பது கலிப்பாவைத்தான் பந்துவராளி என்று சொல்கிறார்கள். பைரவி என்பது நமது கலித்துறை, அந்த கலித்துறையைத்தான் பைரவி என்று சொல்கின்றார்கள். அதனால் தமிழ் பாடல்கள் இயற்றும் போது அது இசையோடவே பிறந்திருக்கின்றது. நீங்கள் எந்த பாடல்கள் எடுத்துக்கொண்டாலும், சங்க இலக்கியத்துக்கு முன்பு எடுத்துக்கொண்டாலும் சரி, அதாவது தொல்காப்பியம் காலம் தொட்டு, சங்க இலக்கியம் காலம் தொட்டு, சிலப்பதிகாரம் தொட்டு, அதற்கு பிறகு பக்தி இலக்கியங்கள் தொட்டு இன்று வரை எல்லா பாடல்களிலும் இசையே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஐயாவும் அதே கருத்து. உச்சந்தல உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டுன்னு எழுதணும். பாட்டு தமிழர்களுக்கு அப்படி பாடல் இருந்துகிட்டே இருக்கு.
தாலாட்டிலிருந்து ஒப்பாரி வரை. ஒப்பாரி வரைக்கும் எல்லா இதுலையுமே இருக்கு. ஐயாவுடைய புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு புத்தகம் தான் நான் சொல்லுவேன். இறை போட்டும் சிவனடியார் 63 வரலாறு. ஐயாவுடைய அறிமுகம் வந்து எனக்கு வந்து ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு தான் வந்து கிடைத்தது. இந்த புத்தகத்தை வந்து இந்த நூலை வந்து அவர் என்கிட்ட கொடுத்ததுனால நான் பொதுவாகவே வந்து என்கிட்ட எந்த நூல் கிடைச்சாலும் வந்து ஒரு 120 வந்து படித்து கொடுக்கக்கூடிய வழக்கம் முடியாது. ஒரு 250 பக்கங்கள் இருந்தால் அதை அண்ணா புத்தகத்தை எத்தனை நாள் படிச்சீங்க? ஒரு இரவு. அது வந்து 5 இரவுல படிச்சிருந்தேன். நல்ல புத்தகம், அது நல்ல கருத்துள்ள புத்தகம். இந்த புத்தகத்திலே அவர் வந்து பெரிய புராணத்தை பற்றி, சேக்கிழாரை பற்றி வந்து இதில் விரிவாக வந்து குறிப்பிட்டிருக்காரு. பெரிய புராணம் என்பது 63 நாயன்மார்களுடைய அந்த வரலாற்றை தொகுத்து அவர்களுடைய ஒவ்வொருவருடைய கதையையும் வந்து விரிவாக பேசக்கூடிய வந்து ஒரு இலக்கியம். அதுதான் பெரிய புராணம். பெரிய புராணம் என்பது வந்து மற்ற நூல்களை விட, அதாவது மற்ற வேறுபட்ட மொழிகளுடைய நூல்களை விட வந்து இது வந்து மாறுபட்டது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்லேயே தோன்ற நூல். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் நூல். அதாவது வந்து தமிழில் இருக்கிற ஒரு வரலாற்றை வந்து தமிழுக்கு வணங்கப்பட்ட தெய்வங்களை வந்து அதற்கு தொண்டாற்றிய அடியார்களை வந்து புகழ் அவருடைய பெருமைகளை பேசக்கூடிய வகையில் வந்து அது வந்து கட்டமைக்கப்பட்டது. பக்தி இலக்கிய வரலாற்று பெரிய புராணத்துக்கு முதன்மை இடம் உண்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேக்கிழார் வந்து இந்த 63 நாயன்மார்களையும் வந்து விரிவாக குறிப்பிடுகிறார். நான் வந்து ஐயா வந்து சேக்கிழாரோட தான் நான் ஒப்பிடுறேன். அது வந்து ஒரு மிகையான வாதம் சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் நம்ம தமிழ் ஐயா வந்து அந்த பாடல் வந்து அந்த போற்றியை வந்து எல்லாத்தையுமே அவர் வந்து பாடிட்டாரு. கிட்டத்தட்ட வந்து நான் அதுதான் படித்தேன் ஆங்கிலத்தில். அதை வந்து மிக எளிமையாக வந்து கையாண்டிருக்கிறாரு நம்முடைய ஐயா முத்துக்குமார் ஐயா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரே வரி, அந்த ஒரே வரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த சிவன் அடியாருடைய பெயர், அவர் வந்து இப்படி வந்து அந்த செயல்களை செய்தார் அப்படின்றத வந்து ஒரு கோர்வையாக வந்து அவர் வந்து இணைத்திருக்கிறார். அந்த பிணைப்பை பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு உரைநடையாக இல்லாமல் ஒரு பாடலாக வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஆரூரான் தன்னை இங்கு உனதுரையாய் ஏற்றாய் போற்றி, சீழமை கண்டன் பெற ஊரறிய கொடுத்தாய் போற்றி. இயற்பகை என்பது அந்த நாயன்மாருடைய பெயர். இயற்பகையோ தந்துணையை ஊர் எதிர்த்தும் அனுப்பினான் போற்றி, உயர் தந்து பின்னிலை மாற்றம் மாறனுக்கு கொடுத்தாய் போற்றி. பகையருந்தும் மெய்பொருளாம் இன்னுயிரை இழந்தான் போற்றி, மிகை கொண்டு விரன் மிண்டன் உனைப்பிறம் என்றொதுக்கினான் போற்றி போற்றி. இதுபோல 2 நாள் நடக்கிற யூடியூப் மாடல் ஷூட்டிங்ல நீங்க வந்து அவசியம் பாருங்க. அந்த அளவுக்கு வந்து அதாவது இது வந்து நான் எதுக்கு குறிப்பிட விரும்புகிறேன்னா, இந்த வரிகளை நமக்கு தோன்றும் ராகத்தில் நமக்கு தோன்றக்கூடிய ஒரு பாசுர வடிவில் இதை பாடலாம். அத்தகைய அளவிற்கு அவர் தன்னுடைய நூலில் எழுதியிருக்கின்றார். ஒரு எழுத்தாளருடைய எழுத்துக்கள் எப்படி வாசகர்களை சென்றடைகிறது என்றால் இப்படித்தான் சென்றடைகிறது. அதை வந்து படித்த உடனே வந்து பார்த்த உடனே வந்து எல்லாருக்குமே புரியணும். ஏன்னா வந்து இப்போ இவங்கெல்லாம் வந்து சிவனடியார்கள். இங்கே வந்திருக்கிறவங்களாம் ஒரு கலைச்செல்வி அம்மா வந்து அவங்க வந்து சிவனடியாராக தான் சொல்லியிருக்காங்க. என் பேரை நான் மாற்றிக்குவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குலாம் வந்து இது வந்து எளிமையாக புரியும். ஆனால் என்ன மாதிரி இருக்கிற எளியானுக்குலாம் வந்து இது எளிமையாக புரியாது. என்ன மாதிரி இருக்கிற எளியானுக்கும் அடியானுக்கும் புரிகிற மாதிரி அவர் வந்து எழுதியிருக்கிறார். அதுதான் வந்து இந்த நூலுடைய வெற்றி. அதை வந்து அவர் கவிஞர் பாவலர் எல்லாத்தையும் வந்து நான் வந்து சொல்லலாம். அவர் வந்து என்ன சொன்னாரு, என்னை வந்து அதிகமாக நீங்கள் புகழாதீங்க, நூலை மட்டும் தான் புகழணும் அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து அவர் புகழாமல் இருக்க முடியாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஃபயர் சப்ஜெக்ட். இந்த ஃபயர் சப்ஜெக்டை வந்து எடுத்து எல்லாருக்கும் புரியும் வகையில் வந்து ஒரு வரியில் வந்து கவிதையாக்கம் பண்ணி அந்த சந்தநயத்தோடு வந்து எழுதுறது அப்படின்றது வந்து ஒரு மிக மிக ஒரு கடுமையான ஒரு கடினமான செயல். அதை வந்து செய்து காட்டி இங்கு வெற்றி பெற்றிருக்கிறார் என்று தான் நான் வந்து சொல்ல வேண்டும். அதில் வந்து அவர் சாதனை பண்ணியிருக்கிறார். இந்த நூலை வந்து நான் வந்து ஒரு 5 நாயனார்களை மட்டும் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நான் ரொம்ப விரிவாக வந்து சொல்கிறதுக்கு வந்து எனக்கு இங்கே நேரம் இல்லை. அதனால் வந்து அந்த நாயனார்களை மட்டும் எடுத்துக்கிட்டு இவர் வந்து அதில் வந்து அவங்கள பற்றி என்ன பாடியிருக்கிறாரு, பெரிய புராணத்தில் வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு, அந்த நாயன்மார்கள் பாடிய பாடல் என்ன அப்படின்றத வந்து மட்டும் வந்து உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கு. திருநாள் பண்ணி முடிச்சிருக்கீங்க. அம்மாவுக்கு அடுத்து தம்பிக்கு பிஎஸ்சி தந்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த போற்றின்னு சொல்லும்போது இந்த போற்றிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வைணவத்தோடு வந்து திருப்பாவையோடு வந்து ஒரு தொடர்பு இருக்குது.
இப்போ நம்ம இந்த போற்றி போற்றின்னு சொல்ற மாதிரி திருப்பாவையில் வந்து வேற எதுவுமே வந்து போற்றி இருக்காது. ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவையில் 26வது பாசுரத்தில் மட்டும்தான் அந்த போற்றி இருக்கும். அன்று இவள மலர்ந்தான் அடி போற்றி, செந்தங்கு தென்னிலைகை சற்றாந்திரல் போற்றி, கொண்ட சகட முதைத்தான் புகழ் போற்றி, கன்று குயிலாயிருந்தான் கடல் போற்றி, குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி, வென்று தொகை எடுக்கும் நின்கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று நாம் வந்தோம் செப்பேலோ எம்பாவாய் அப்படி என்று அந்த பாடல் வந்து முடியும். அதுதான் 6 அசுரர்களை சொல்லுகிற பாடல். ஒன்று வாமன அவதாரம் இருக்கும், ராமாவதாரம் இருக்கும், கபிதாசுரன் வத்சாசுரன் இருக்கும், இந்திரனுடைய மழை பெய்ய 6. அதை வந்து உருவகமாக உரையாற்றல் சொல்லுகிற போது 6 எதிர்நிலை குணங்கள் இது வேலை தெரியாது ஆய்வு பண்றாரு. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல பாடல், நல்ல பாசம். அதுபோல போற்றி போற்றி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கவி வடிவத்தில் எழுதும் போது வந்து அது எல்லாருமே வந்து எளிமையாக சென்றடையும். அதைத்தான் வந்து அவர் நமக்கு வந்து அந்த நூலில் வந்து குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அடுத்தது நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய முதல் நாயனார் சுந்தரர் நாயனார். பித்தா அருளாளா பெருமானே பெரை சூடி, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையோள், அத்தா உனக்கு ஆளாய் நேர்லேன் எனலாமே என்று இறைவனார் அவரே பித்தா என்று தொடங்கு அப்படின்னு வந்து சுந்தரகிட்ட சொல்றாரு. தமிழை தவிர உலகத்துல எந்த மொழிக்கும் இந்த பெருமை இல்லை. இந்த ஒரு பெருமையை வந்து நம்ம சாவர வரைக்கும் வச்சுக்கலாம். உலகத்துல நீங்க எந்த மொழி எடுத்துக்கிட்டாலும் வந்து இறைவன் வந்து மாணிக்கவாசர்கிட்ட வந்து இறைவனே வந்து தமிழால் என்னை பாடுக அப்படின்னு தான் சொல்றாரு. பெரும்பாலும் வந்து அதுதான் தமிழால தான் வந்து உருகிறார். ஆண்டாளுடைய பாசுரத்துக்கு வந்து தமிழால வந்து அவர் உருகிறார். அதுதான் வந்து தமிழுக்கு கிடைத்த பெருமை. உலகத்துல வந்து வேற எந்த மொழிக்குமே இந்த பெருமை வந்து கிடையாது. அந்த பித்தா என்ற சொல்லை வந்து இறைனார் அடியெடுத்து கொடுக்க தன் செந்தமிழால் வந்து சுந்தரர் வந்து இதை வந்து பாடியிருக்காங்க. அத்தகைய பெருமைக்குரிய சுந்தரரை வந்து சேக்கிழார் எப்படி பாடுறாருன்னா, மூலமான திருகொண்ட தொகைக்கு முதல்வாய் இந்த நாளம் உய்ய எழுந்து அருளும் நம்பி தம்பிரான் தோழ, காலை மலர் செங்க மலக்கண் கடறிற்று அறிவார் கூட, ஆலம் உண்டார் திரு கைலை அணைந்தது அறிந்தபடி உரைப்பான், அணைந்தது அறிந்தபடி உரைப்பான் அப்படி என்று சேக்கிழார் பாடியிருக்கிறார். நாயகனாவே அவர்தான் திருத்தொகையை வந்து அவர் இது பண்ணதுனால அவர் தான் வந்து குறிப்பிட்டது சரி. அப்படி பெருமைக்குரிய சுந்தரரை, அப்படி பெருமைக்குரிய சுந்தரரை நம்முடைய கவிப்பாவலர் எப்படி எழுதியிருக்கிறார் என்றால், அருந்தொன்றாட்டினேன் உனக்கிங்கு விருந்தொன்றேற்று தேட்டினேன் உன்னிடம் இங்கு. அதற்கு அவர் அந்த பாடல் நாம் எப்படி வந்து இந்த சரணம் பல்லவி அனுபல்லவி அப்படின்னு சொல்றோமோ அதெல்லாம் வந்து அவருடைய அந்த நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதை வந்து எப்படி குறிப்பிட்டிருக்கிறார், உடன் எடுப்பு எந்த இடத்துல வந்து அப்படி தொடங்குது அப்படின்றத வந்து அதை குறிப்பிட்டிருக்காரு. அருந்தொன்றாட்டினேன் உனக்கு இங்கு விருந்தொன்றி தேட்டினேன் உன்னிடம் இங்கு, பெருந்துணை விலகியது வாக்கு நீரியதால் இங்கு, பெருந்துணை நீக்கியது விதி மாறியதால் இங்கு, பெருந்துணை நீக்கியது விதி மாறியதால் இங்கு, தோழனாயினை போலவனை யார் விருதல் கொடுது. நான் பாடுறதுலாம் வந்து அந்த சந்தத்தை வச்சு தான் நானே பாடுறேன். நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் கிடையாது. இந்த அவர் எழுதின அந்த சந்தத்தை வச்சு நானே வந்து எனக்கு வெட்டு கட்டி தான் நான் வந்து இதை வந்து பாடுறேன். ஸோ என்ன மாதிரி இருக்கிறவனுக்கே வந்து பாட முடியும் போது வந்து ஒரு முறையாக வந்து இசை கற்றுக்கொள் வந்து இதை வந்து மிக அழகாக பாடலாம். இதை வந்து தினந்தோறும் வந்து அவங்க வழங்கக்கூடிய இறைவனார் முன்னாடியே வந்து நின்று கொண்டு பாடலாம், அமர்ந்து கொண்டு பாடலாம். அது என்னை பாட வைத்தவன் ஒருவன் அப்படின்னு அவர்தான் பாடலின் தலைவன் முத்துக்குமார் சாமி. தோழனாயனை போலவனை யார் பெறுதல் கூடும், ஆலவாயனை என்னை போலின் காரணம் கூடும், தூதனாயனை அன்றி யார் அனுப்பக்கூடும், உள்ளத்து நாதனாய் அவனை அன்றி யாரை பெறக்கூடும். திரும்ப வந்து முதல்ல இருந்து அந்த சாப்பிட்டான் அரிசு அப்படின்றத வந்து மிக அழகாக வந்து சுந்தரனாரை பற்றி வந்து பாடியிருக்காரு, அதாவது எழுதியிருக்கிறார். அவருடைய நூலில் வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து அந்த சுந்தரனாரை குறித்து வந்து ஒரு 5 இதில் வந்து பாடியிருக்கிறாரு. நான் வந்து இலக்கியத்துக்கு வந்து ரொம்ப கரை தேர்ந்தவன் கிடையாது, நான் வந்து கற்றுக்குட்டி தான். ஆனால் வந்து என்னை போல இருக்கிறவங்களுக்கு, அதாவது புதுசாக வந்து புத்தக நூலை வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து அவர் வந்து தெளிவாக கொடுத்துருக்கிறார். அதனுடைய துறை என்ன, அதனுடைய திணை என்ன அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருக்கிறாரு. இது வந்து இந்த மாதிரி ஒரு
ஒரு பக்தி நூலில் வந்து இவ்வளவு செய்திகளை வந்து கொடுக்குறது அப்படின்றது வந்து நான் வந்து ஒரு புதுசாக தான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பக்தி சார்ந்த புத்தகங்களை வந்து நான் வந்து படித்திருக்கிறேன். அதில் வந்து இவ்வளோ செய்திகள் இருக்கணுமா அப்படின்னா இல்லை. ஆழ்வார்கள் எழுதக்கூடிய பாசுரங்களுக்கு வந்து வியாகானம்னு சொல்லுவாங்க. அது வந்து மணிப்பிரவாள நடையில் இருக்கிறது. அந்த வியாகானம் அப்படின்றது எப்படின்னா வந்து ஒரு சொல்லுக்கு வந்து விரித்து வினைகளை வந்து சொல்றது. அந்த மாதிரி வந்து அவங்களே வந்து ஒரு அதை வந்து புரிஞ்சுப்பாங்க. அந்த புரிஞ்சதை வந்து அப்படி வந்து விரிவாக வந்து சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எளிமையாக புரியக்கூடிய வகையில் வந்து அவர் வந்து நூலை வந்து எழுதியிருக்காரு. நீங்க கத்துக்குட்டி கிடையாது இல்லையா, நீங்க கத்து கொடுக்குறவராயிட்டீங்க. கேட்டு மக்களுக்கு அதில் ஏதாவது ஒரு கருத்து எடுத்துக்கிட்டோன்னா அதுதான் வந்து எனக்கு நூறாவது இருக்க மகிழ்ச்சியா, ஏன்னா அருமையான திறனாக இன்னும் ஒரு 2 இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். சொல்லுங்க. திருஞான சம்பந்தர் நாயனார் அது வந்து பக்கம் 143 வந்து எழுதியிருக்காரு. திருஞான சம்பந்தர் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் நம்ம வந்து சினிமாவில் பார்த்துருக்கோம், இதில் டிவியில் வந்து அந்த பாடல்கள் வந்து நம்ம கேட்டுருக்கோம். இந்த தமிழ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாடும்போதே வந்து அப்படியே நாடி நாட்டுலாம் வந்து பாட்சா படத்தில் வர மாதிரி இருக்கும். மண்டார் குழலறிவையோடும் பிரியா வகையாவாகம் பெண்டான் பிறை சென்னி பெருமானூர் தண்டாமரை மலராளுரை தவணம் நெடுமாடம் விண்டாங்குவே போலும் இது வேறுபுற மதுவே. இந்த பாடல் எழுதுறவங்களுக்கு என்ன ஒரு இதுனா எல்லாருக்குமே அந்த சொந்த ஊரை பற்றி எழுதுனாக்கு வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. அந்த திருஞான சம்பந்தர் வந்து அந்த சீர்காழியை பற்றி எழுதும்போது வந்து இவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக வந்து அந்த அந்த பாடலை வந்து அந்த அழகாக வந்து எழுதியிருக்கிறார். இதை வந்து பார்த்தீங்கன்னா சேக்கிழார் வந்து கிட்டத்தட்ட அதே தொனியில் வந்து எழுதியிருக்கார். வேத நெறிதழைத்து ஓங்கு மிக செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயல் புகழி திருநான சம்பந்த பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் அப்படின்றத வந்து சேக்கிழார் வந்து அவரை பற்றி எழுதியிருக்காரு. நம்ம சேக்கிழார் கவிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாலூட்டி வளர்த்தனர் உமை அன்னை. ஏன்னா வந்து உமை வந்து ஞானசம்பந்தருக்கு வந்து பால் கொடுத்தது வந்து இங்க வந்து நாடப்பால் கொடுத்ததை இங்க சுட்டி காட்டுறாரு. பாலூட்டி வளர்த்தனர் உமை அன்னை நலன் சீராட்டி வளர்த்தனர் நிலம் எண்ணெய். பாலூட்டி வளர்த்தனர் உமை அன்னை நலன் சீராட்டி வளர்த்தனர் நிலம் எண்ணெய். அடுத்தது உடனெடுப்பு, அதான் நம்ம பல்லவின்னு சொல்றது. மழலையன் அழுகுரலே எட்டியதும் மழலையன் பழங்க மழலையன் அழுகுரலே எட்டியதும் வந்து வேளையிலே தன்னமுதை ஊட்டியதும். மழலையின் அழுகுரலே எட்டியதும் வந்து வேளையிலே தன்னமுதை ஊட்டியதும். அமுதுண்ட எனக்கிங்கே அழிவில்லை என்னுயிர் முழுவதும் உனக்கின்றி வேறில்லை. உனை நினைப்பதுவும் துதிப்பதுவும் என் செயலாம் உனை நினைப்பதுவும் துதிப்பதுவும் என் செயலாம். நிதம் ஓதுவதும் பாடுவதும் என் தொழிலாம் நிதம் ஓதுவதும் பாடுவதும் என் தொழிலாம். அதாவது வந்து அவர் வந்து 2 வரிக்கு ஒன்று வந்து அழகான ஏவுத்தொடை, அந்த வரி முடிகிற இடத்துல அழகா பயன்படுது. ஏவுத்தொடை வந்து பாடுறதுக்கு இசைக்கு நல்லா மிக இல்லை இல்லை ஆம் ஆம். அதனாலதான் என்னன்னு இதை வந்து பாடல் பாடல்ன்ற பேர் தான் பாட முடியும். நல்லாவே பாடுறீங்க. என்ன நீங்க தொண்டு தெரியல போட்டு. அடுத்தது 3வது நான் இந்த 3 நாயன்மார்கள் வந்து முதல் மூவர் அந்த 3 முக்கிய நாயன்மார்கள் தான் நான் இதில் குறிப்பிடுறேன். அடுத்தது பற்றி நான் எல்லாருமே முக்கியமானவங்க தான். ஆனால் அதை பற்றி நம்ம பேசணும் ரொம்ப விரிவாக போயிடும். அதனால வந்து தொகுப்பே 3 திருமுறைகளை சுந்தரம் இருக்கும், அடுத்த 3 வந்து அப்ப இருக்கும், அடுத்த 1 அதனால உங்களுக்கு வந்து 7 அவங்க 3 பேருக்கும் வந்துடுறாங்க. நீங்க அது 3 எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது அப்பர் திருநாவுக்கரசரை பற்றி திருநாவுக்கரசர் நாயனாரை பற்றி 1919 எழுதியிருக்காரு. திருநாவுக்கரசர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எனக்கு ஆழ்வார்கள் மேலே ரொம்ப பற்று இருக்கும், அந்த மாதிரி அவர் மேலே எனக்கு ஒரு பற்று ஒரு வெறி ஒரு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது எங்களுக்கு இருந்த மாதிரி ஆமாம் அப்படி சொல்லிட்டாங்க. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தம் உடைய பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தே. மனித பிறவியும் வேண்டுவது
இந்த மாநிலத்தே. இத வந்து மனித பிறவி போடாம எம்பெருமான் வந்து மனித பிறவி போட்டதற்கு நீங்க யூடியூப்லயே அங்கேயோ பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ஆழமான பொருளை சொல்லுவாங்க. அந்த கடைசி வரியை பாடும்போது மனித பிரிவும் வேண்டுவது இந்த மாநிலத்தை அப்படின்னு சொல்லும்போது வந்து யாரா இருந்தாலும் வந்து அது வந்து உயிரிதான் போவாங்க. அதனாலதான் வந்து இந்த தேவாரமும் திருவாசகமும் வந்து பாத்தீங்கன்னா சைவம் வந்து தமிழுக்கு கொடுத்த படை. இதை வந்து யாராலுமே வந்து அதை வந்து அதுக்கு ஒரு ஈடு எழுதுதான் வந்து நம்ம சொல்லுவோம். பக்தி இலக்கியத்துக்கு வெளியில அறிவியலுக்கான கலைச்சொல் மொழிபெயர்ப்புக்கே இந்த சைவ நூல்கள் அதிகம் பயன்படுது. கமுக்கம் என்ற சொல்லே சைவத்திலிருந்து இருக்கிறது. இப்படி பல சொற்கள் வந்து சைவ நூல்களிலிருந்து எடுத்துருக்காங்க. இன்னைக்கு மொழிபெயர்ப்பு அதுல வந்து இப்ப அந்த பாடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பரரை பத்தி வந்து சேக்கிழார் என்ன சொல்றாங்கன்னா, தோற்றியமன் சமயமுரு துயரம் நீங்க துணைவரரு தர வந்த சூளை நோயால் பாற்றனில் இடரெய்தி பாடலை புத்திரத்தில் பாழியொளி தரணதிகை பதியில் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழார் பெருமான் வந்து அப்பரை பத்தி அவருடைய பெரிய புராணத்துல பாடியிருக்காரு. நம்ம கவிஞர் வந்து எப்படி பாடுறாருன்னா, எடுத்து தீராத நோயதனை தீர்த்து வைப்பாய், தீராத நோயதனை தீர்த்து வைப்பாய், உன்பால் மாறாத மன்மதனை மாற வைப்பாய், தீராத நோயதனை தீர்த்து வைப்பாய், உன்பால் மாறாத மன்மதனை மாற வைப்பாய். உடனெடுப்பு அதுக்கு கூடாத மதம் சேர்ந்தால் மாற்றி வைப்பாய், உன்னை பாடாத வாயதனை நித்தம் பாட வைப்பாய், கூடாத மதம் சேர்ந்தால் மாற்றி வைப்பாய், உன்னை பாடாத வாயதனை நித்தம் பாட வைப்பாய், நீட்டரையும் தீர்த்த குலமானதையா கடும் நஞ்சும் அருமருந்தாய் போனதையா, நீட்டரையும் தீர்த்த குலமானதையா கடும் நஞ்சும் அருமருந்தாய் போனதையாய், அரவம் ஏற்றிய விடமெங்கு முறிந்ததையா. அதெல்லாம் வந்து ஐயா மிக விளக்கமாக தன்னுடைய தொடர்புரையில சொன்னார். அரவம் ஏற்றிய விடமெங்கு முறிந்ததையா அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகாக வந்து சுந்தரரை பத்தி வந்து அதாவது வந்து சேக்கிழார் வந்து அவருடைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அவர் வந்து அந்த பாடலை வந்து கட்டமைத்திருக்கிறார். இன்றைய காலகட்டத்துக்கு வந்து எளிமையா வந்து மக்களை வந்து எப்படி சென்றடையும் அப்படின்றதுக்கு வந்து இதை வந்து எழுதியிருக்காரு. இதை வந்து எப்படி எழுத முடியுது அப்படின்னாக்க வந்து ரெண்டே காரணம் தான். ஒன்று வந்து ஆழ்ந்த பக்தி, அந்த ஆழ்ந்த பக்தி அந்த இறை உணர்வுன்றது வந்து ஒன்று. இரண்டாவது தமிழ் உணர்வு. தமிழ் உணர்வு வந்து அவர்கிட்ட ஐயா கிட்ட பேசும்போது வந்து எப்படி ஐயா நீங்கள் வந்து இப்படி எழுத முடியுது அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு வந்து சொன்னார், அவருடைய தந்தையார்கிட்ட தான் வந்து அது வந்து இயல்பாகவே வந்து ஏன்னா வந்து அவர் வந்து தமிழ் முறையாக படித்தவர்கள். இந்த தமிழ் வந்து முறையாக படிக்கிறவங்க நான் அவர்களாம் அந்த கோஷ்டி. நீங்கள்லாம் வந்து தமிழை வந்து முறையாக கற்றவர்கள், நாங்கள்லாம் வந்து அப்படியே வந்து இறைபக்தி தமிழ் கூட இன்னொன்று தொடர் சிந்தனைங்க. நீங்கள் இப்போ ஐயாவோ அவங்க இருசக்கர வாகனம் ஓட்டிட்டு இருந்தா கூட அந்த வரிகள் மனதில் வந்துட்டு அவங்க குடிச்சுட்டு சாப்பிடும்போது அந்த வரிகள் அது தொடர்ந்து சிந்திக்கிறதால கிடைக்கிற சொற்கள்னு நம்ம அதை பார்க்கணும். அது அப்படின்னாலும் வரும் மாதிரி அந்த சிந்தனை வந்து அவரிடம் நிறைய இருக்கிறது. அவருடைய ஏற்புரையில் நம்ம கேட்டோம்னா தெரியும். எப்பெல்லாம் அந்த வரிகள் தோன்றுச்சுன்னா அதுவே ஒரு ஏற்பாடு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்றவரை பற்றி வந்து ஒரு இது வந்து அவர் எழுதியிருக்காரு. மெய்ப்பொருள் நாயனார் வந்து பார்த்தீங்கன்னா சேக்கிழார் வந்து மெய்ப்பொருள் நாயனாருடைய அந்த கதையை வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு 4-5 பாடல்கள் எழுதியிருப்பார். மெய்ப்பொருள் நாயனார் வந்து ஒரு மன்னர், அந்த மன்னருக்கு வந்து ஒரு எதிரி மன்னர் இருக்கான். அந்த எதிரி மன்னர் வந்து இவர் கலப்படத்துக்கு வந்து பேசிக்கிறான். பல இடம் வச்சு மன்னர் வந்து முன்னையில கடைசியாக வந்து உள்ள வந்து வந்துடுறான். இவருடைய பாதுகாவலர் வந்து புத்தநாதன், அதாவது வந்து மெய்ப்பொருள் நாயனுடைய பாதுகாவலர் வந்து புத்தநாதன் வந்து அவர் வந்து உள்ள விட மாட்டேங்கிறாரு. பட் வந்து அவர் வந்து அந்த அடியாருடைய இதை வந்து அவர் வந்து போட்டிருந்ததுனால திருநெற்றியும் அந்த இதையை வந்து போட்டதுனால திருநீரை போட்டிருந்தாக்க சிவனையர்கள் வந்து யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதனால் வந்து அவர் வந்து அளவு பண்ணிடுறாரு, உள்ளே வந்துடுறாரு, பல பண்ணுறாரு. அப்போ வந்து அதை சேக்கிழார் வந்து எப்படி எழுதுறாருன்னா, இதுதான் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. ஒரு கதையை வந்து ஒரு நாடகத்தில் வந்து சொன்னால் அது எளிமையாக புரியாது, அல்லது வந்து உரைநடையாக சொன்னால் வந்து அது எளிமையாக புரியாது. ஆனால் வந்து அந்த பாடலாக சொன்னால் தான் வந்து அது புரியும். மெய்யலாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படையறந்த புத்தக கவளி ஏந்தி மைபொதி விளக்கே அன்ன மனத்தினுள் ஒரு கருப்பு வைத்து
பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். இது வந்து நான் வந்து 9வது வகுப்புல படிச்ச பாடல், அதனால வந்து அதுவும் ஒரு காரணம். அதை அப்படியே காப்பி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து இன்னொரு ஒரு செய்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மைபூதி விளக்கிய என்ன மனத்தினுள் கருத்து வைக்கும். இந்த விளக்கு வந்து எப்படி இருக்குன்னா வந்து விளக்கு திரி இருக்கும். அந்த திரியில வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து வெளிச்சம் வந்து வரும். அதாவது வந்து அந்த ஒளி வந்து வெளிச்சம் பிரகாசமா இருக்கும். ஆனா வந்து அந்த திரி வந்து என்ன பண்ணிருக்கு, என்ன தன்மை கொண்டு இருக்குனாக்க வந்து கருப்பா இருக்கு. அந்த கருமைக்குள்ளதான் வந்து அந்த வெளிச்சத்தை வந்து உள்ள வச்சிருக்கு. அதுதான் வந்து இங்க வந்து சேக்கிழார் எழுதாரு. மைபொதி விளக்கே அண்ணா மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். இந்த முத்தநாதன் வந்து இந்த பொய்யான வேஷத்தை வந்து அந்த விளக்கு எப்படி வந்து வெளியில பிரகாசமா இருக்கும், உள்ள வந்து எப்படி இந்த இருளை வச்சிருக்கோமோ அது மாதிரி வந்து அடிச்சான் அப்படின்றத அங்க சொல்றாரு. நம்ம கவிஞர் வந்து அதையே வந்து அதை வந்து இவர் வந்து எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க. எடுப்பு வந்தது யார் என்று தெரியாதா, தந்தது உன் முடிவென்று புரியாதா. வந்தது யார் என்று தெரியாதா, தந்தது உன் முடிவென்று புரியாதா. உன் குறி வந்து என்னை தீண்டலாம் என்றெண்ணம் தோன்றி வரதடுக்காதிருந்தேன். உன் குறி வந்து என்னை தீண்டலாம் என்றெண்ணம் தோன்றி வரதடுக்காதிருந்தேன். உனை இங்கு எம் போன்றோர் தொழுகின்றார், எமை இங்கு இது போன்றோர் இடறுகின்றார். உனை இங்கு எம் போன்றோர் தொழுகின்றார், எமை இங்கு இது போன்றோர் இடறுகின்றார். வழியில்லை என்றே செயல் ஏற்றிடவா, துயரில்லை உன் செயல் இதுவென தாங்கிடவா. வழியில்லை என்றே செயல் ஏற்றிடவா, துயரில்லை உன் செயல் இதென தாங்கிடவா. வந்தது யார் என்று தெரியாதா, தந்தது உன் முடிவென்று புரியாதா. மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 லைன் 6 வரிகள் அந்த 8 வரிகள் தான். இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த மொத்த சாராம்சத்தையே வந்து இதுல வந்து கொண்டு வராரு. அதனாலதான் வந்து நான் சொன்னேன், இது வந்து ஒரு சாதாரண ஒரு முயற்சி கிடையாது, இது வந்து ஒரு பெரும் முயற்சி. எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டு சிவனடியார்களிருந்து இப்போ சைவத்துக்கும் வைணவத்துக்கும் சில கருத்து பேதங்கள் இருந்தாலும் சில கருத்துக்கள்ல வந்து எல்லாமே வந்து ஒற்றுமை தான் இருக்கும். அதுல முக்கியமா வந்து ஒற்றுமையா இருக்கக்கூடிய கருத்து வந்து அடியார்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளுது. நீங்க வந்து இப்போ சைவத்துல பாத்தீங்கன்னாக்க அடியாருக்கு வந்து ஒரு துயர் என்றால் வந்து பெருமான் வந்து கோச்சிப்பாரு. அடியாருக்கு வந்து எந்த விதமான ஒரு தவறும் செய்யக்கூடாது, ஒரு பிழையும் செய்யக்கூடாது. அவரை கவனிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா வந்து அடியாருக்கு வந்து எந்த துயரத்தையும் கொடுக்கக்கூடாது. வைணவத்திலும் அதுதான். வைணவத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆண்டாள் நாச்சியாரும் சரி ஆழ்வார்களும் சரி அதெல்லாம் வந்து வலியுறுத்துறாங்க. பெருமாள் வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து அவர் வந்து நீங்க திட்டினா கூட கோச்சிக் கொள்றாரு. இதெல்லாம் நம்பிக்கையினுடைய அடிப்படையில் சொல்லக்கூடியது. அவரை திட்டினா கூட வந்து அவர் வந்து கோபித்துக் கொள்ள மாட்டாராம். அடியாருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வந்து பொங்கி எழுதுருவார். ஸோ இந்த அடியார்கள் ஒன்று, அதாவது வந்து அடியார்களுக்கு அடியார் என்ற கருத்து வந்து பார்த்தீங்கன்னா சைவமும் வைணவமும் வந்து அதை வந்து ஒன்றி போகுது. அதை ஏன் நான் இங்கே கூற விரும்புகிறேன் என்றால், இவர் வந்து இந்த 63 நாயன்மார்களை பற்றி குறிப்பிடும் போது வந்து அந்த கருத்தை ஒட்டி தான் வந்து அவர் வந்து இங்கே எல்லா விதமான அந்த அவருடைய ஒட்டுமொத்த தொகுப்பையும் வந்து இங்கே இது பண்ணுறாங்க. கடைசியாக திருநாளை போவார் நந்தனார் பற்றி மட்டும் நான் சொல்லி பேசிட்டு என்னுடைய உரையை வந்து முடிச்சுக்கிறேன். திருநாளை போவார் நந்தனார் பற்றி வந்து நிறைய சரித்திரம் உண்டு. நந்தனாருடைய இது வந்து பார்த்தீங்கன்னாக்க தில்லையில் வந்து நந்தனர்களால் வந்து அது இது பண்ணார், அவரை வந்து இது பண்ணிட்டாங்க, தீயில வந்து போட்டு வசிக்கிட்டாங்க. இந்த நாயன்மார்களுடைய வரலாற்றில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமூக நீதி. சமூக நீதி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து எல்லா சமயங்கள்லையும் எல்லா இதுலையும் வந்து கிடையாது. சனாதனத்தில் வந்து அது கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து சைவத்தில் வந்து சமூக நீதி உண்டு, வைணவத்தில் வந்து சமூக நீதி உண்டு. இந்த சமூக நீதின்றது வந்து எல்லா நம்ம வந்து இன்னைக்கு சமூக நீதி பேசுகிறோம், அதை வந்து இவங்க நாயன்மார்கள் வரிசையிலே வந்து அதை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சேக்கிழார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை தான் அவர் பண்ணியிருக்காங்க. 63 நாயன்மார்களுடைய வரலாற்றையும் எடுத்து அதை வந்து சமகாலத்திலே வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த காலத்திலே வந்து அதை வந்து ஒரு பெரிய நூலாக வந்து வெளியிடுறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து இன்னைக்கு வந்து மீண்டும் வந்து ஏன்னா சைவத்தை பற்றி நிறைய நூல்கள் வந்து வெளியே வருது. நிறைய பேர் வந்து அதுக்கான விளக்கங்கள் எழுதுறாங்க. சிவமுத்திரிகள் பற்றி வந்து நிறைய பேர் வந்து நிறைய நூல்கள் எழுதுறாங்க. தேவாரத்தை பற்றி விளக்கங்கள் நிறைய பேர் எழுதுறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு தொன்றாட்டிய அடியார்களை பற்றி வந்து யாரும் பெரிதாக வந்து கண்டுகொள்வதில்லை. அதை வந்து இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக எடுத்து
இன்றைய தலைமுறைக்கு வந்து அதை வந்து அருமையாக வந்து கொண்டு போயிருக்கிறார். இதெல்லாம் வந்து கட்டாயமாக வந்து அனைவரும் வந்து இந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும். இவர் மீது வந்து வெளிச்சம் வந்து பாய வேண்டும். இவ்வளவு திறமையாக இருக்கிறவங்க மீது வந்து நிச்சயமாக வந்து வெளிச்சம் நமக்கெல்லாம் வெளிச்சம் போட்டிருக்காரு. ஆமா, ஐயாவுக்கு வெளிச்சம். ஐயா கண்டிப்பாக இந்த திருநாளை போவார் பார்த்தீங்கன்னா சேக்கிழார் வந்து அவரை பற்றி என்ன சொல்றாருன்னா, சீரேறு விசைபாடி திருத்தொண்ட திருவாயில் நேரேகும் விடவெண்டு மென நிறைந்தார் கது நேர்வார் காரேறு நெய் பூங்கூர் கண்ணுதலா திருமுன்பு போரேற்றை விலங்கவர் புரிந்தறிவி புலப்படுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சரிதத்தை வந்து ஒரு 10 இதில் வந்து இது ஒரு பாடல் அதை வந்து பாடுறாரு. அதை வந்து நம்முடைய கவிஞர் வந்து முத்துக்குமாரசாமி ஐயா வந்து எப்படி கையாளா இருப்பாங்க. பைந்தமிழ் பாட்டெடுத்து உன் புகழை நான் பாட பழங்கதவில் பூட்டுடைத்து அடியவர்கள் வழி தேட. பைந்தமிழ் பாட்டெடுத்து உன் புகழை நான் பாட பழங்கதவில் பூட்டுடைத்து அடியவர்கள் வழி தேட. என் வழி உணர்ந்து வழிவிடவே பாடி நின்றேன். என் வழி உணர்ந்துன்றது அவருடைய அந்த சாதிய வழி, அதை வந்து அவர் இந்த வழியில கொண்டு வராரு. என் வழி உணர்ந்து வழிவிடவே பாடி நின்றேன் உன் தொழுது பயன் பெறவே வேண்டி நின்றேன். என் வழி உணர்ந்து வழிவிடவே பாடி நின்றேன் உன் தொழுது பயன் பெறவே வேண்டி நின்றேன். மறைக்கும் நந்தியதை விலகிடவே நீ பணித்தாய் நந்தன் பரந்த உன் உருவை பார்க்கும் வரமளித்தாய். ஏன்னா நந்தி வந்து மறைஞ்சிருந்தது, அதை வந்து மறைச்சிட்டு இவருக்கு நந்தனாருக்கு வந்து அந்த தரிசனத்தை கொடுக்கறதுக்கு வாங்கி கொடுத்ததை இந்த வரியில சொல்றாரு. இறைந்து உன் புகழை பார் முழுதும் பாட வைத்தாய் நிறைந்த மனதுடனே தொழுதுணையே நாட வைத்தாய். அந்தனர் பலர் ஊட்டிய வேள்வியில் வீழ வைத்தாய் முந்தைய குலபதனை அழித்து நல்வாழ்வழித்தாய். அந்தனர் பலர் ஊட்டிய வேள்வியில் வீழ வைத்தாய் முந்தைய குலபதனை அழித்து நல்வாழ்வழித்தாய் அப்படின்னு சொல்லிட்டு மிக அருமையா வந்து நந்தனாரை பற்றி சொல்லி நிற்கிறாரு. சங்கத்தமிழ் நூல் எழுதிய போது வந்து கலைஞர் வந்து முத்தமிழர் கலைஞர் வந்து அதை சொல்றாரு. அந்த புத்தகத்தினுடைய அந்த நூலுடைய முகவரியில வந்து சங்கத்தமிழ் நூல் எழுதுறது வந்து எனக்கு எப்படிப்பட்ட காரியம்னா, இமயமலைக்கு வந்து பொன்னாடை போட்டுவது போன்ற ஒரு காரியம், அதெல்லாம் நான் வந்து செய்திருக்கேன் அப்படின்றாரு. நம்முடைய கவி பாவலர் முத்துக்குமாரசாமி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 63 நாயன்மார்களுக்கு வந்து தன்னுடைய பாக்களால் பொன்னாடையாக போட்டி இந்த நூலை வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு. அவருடைய இந்த நூல் அனைவரையும் சென்றடைய வேண்டும், அவருடைய எழுத்துப்பணி தொடர வேண்டும். அதற்கு உங்களுடைய அனைவருடைய ஆதரவு வேண்டும். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வெளிச்சான்றின் வழியாக வைரமுத்தவர்கள் எழுதியிருக்கிற பாடலுக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு அதற்கு இல்லை, அது நடிக்க வேண்டிய தேவையும் இல்லை, ஆனால் இயற்றமிடையே வருகிறது என்று வெளிச்சான்றின் வழியாக முத்துக்குமாரசாமியுடைய பாடல் நூல் வடிவிலேயே வெற்றி அடையும் என்று சொல்லியிருக்கிறார். ஞானதேவி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நிறைவாக ஸ்டாலின் அவையோருக்கு மீண்டும் என் வணக்கம். நடுவரையாருக்கு வந்து கவர்னர் பதவி யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய தீர்ப்பு வந்து மாற்றிக்கொள்ளக்கூடாது. இருவரும் தங்களுடைய வாதங்களை மிக சிறப்பாக எடுத்து வைத்தார்கள். இயலும் நாடகமும் அவர் கூறிய கருத்துக்கள் ஏற்புடைய கருத்துக்களாக இருந்தாலும் இசையின்றி இவை இரண்டும் இயங்காது. நீங்கள் சிலப்பதிகாரக்கார நான் 2 வாதத்தை மட்டும் வைத்துக்கொண்டு என்னுடைய இதை வந்து முடித்துக்கிறேன். நீங்கள் சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் பல காதைகள் இருக்கு. மாசரு பொன்னே வலபுரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அலையடை பிறவா அமிர்தே என்போ மலையடை பிறவா மணியே என்போ யாழடை பிறவா ஐசே என்போ. அது நல்ல கவி. நெடுங்கோடிகள் மிக சிறப்பாக வந்து அந்த வரியை வந்து பாடியிருக்கிறார். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அதில் வந்து ஏற்றமிழ் இருக்கு, நாடகத்தமிழாகவும் இருக்கு. சிலப்பதிகாரத்தை வந்து நிறுவனர் நாடகத்தமிழ் எதுவுமே இருக்காது. அவ்வளோ வந்து கருத்து சரி வந்து அது இருக்கு. ஆனால் இப்போ இதை வந்து நம்ம வந்து இசையாக இருந்தால் தான் வந்து இது வந்து மக்களை வந்து சென்றடையுது. அப்படின்னா வந்து நாடகத்தமிழும் ஏற்றமிழும் வந்து மக்களை சென்றடைவதற்கு அடிப்படையாக இருப்பது இசைத்தமிழ். நாடகத்தில் இசைக்கருவிகள் வச்சு தான் வாசிச்சாங்க. இப்போ நீங்கள் வந்து கடைசியாக படிக்கும்போது நான் சைவ சார்பிலே வந்து படிக்கிறேன்.
சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து திருவாசகத்திற்கு வந்து இசைஞானி இளையராஜா வந்து இசையமைத்தார். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைகோ அவர்கள் பேசின உரை வந்து மிக பரபரப்பு. அதிக அளவில் வந்து அது வந்து இதாக அது வரைக்கும் வந்து அது வந்து ஒரு அந்த அந்த நம்ம தலங்களில் திருத்தலங்களில் வந்து வணங்குறது, சிவன் தலங்களில் வந்து வணங்குறது வந்து பரவலாக வந்து எல்லாருமே செய்யப்படுகிறது. அது வந்து எப்படி வந்து மக்களை சென்றடைஞ்சிருக்குதுன்னா அந்த இசையமைத்ததுக்கு அப்புறமா ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் நன்னன் அடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரா பெருமுறைனன் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் வருளும் வருள் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாயன் வாழ்க நாதன் தாழ்வாழ. அதுதான் இசை. அனைவருக்கும் இங்க பாருங்க சார், அப்படியே அடுத்ததாக மனவளக்கலை பேராசிரியர் கவிஞர் ஞான ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நூலாசிரியர் சிறப்பு செய்கிறார். முதல் மொழி ஆசிரியர் கவிஞர் ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நூலாசிரியர் சிறப்பு செய்கிறார். நாடக கலை குறித்த அழகாக நளினமாக பேசிய கமலாதேவி அவர்களுக்கு அப்படியே இருங்க சார். அதாவது அவங்க உடைக்கு தவிர மேட்சிங்காக தெரிஞ்சு இயற்கையாக அதாவது நம்ம எல்லாருமே இந்த பாடல்களை வந்து நாடகமா நல்லா இருக்கும், இயல் நல்லா இருக்கு, சீர நல்லா இருக்கும் தமிழ்நாடு இயற்கை நாடக மன்றத்துல இது அரசு சார்பா ஒரு பாடமா வச்சா மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து. ஏன்னா இப்படி ஒரு அருமையான நூலை தந்திருக்க கவிஞர் முத்துக்குமார் அதனோட நூலை விரைவில் ஒரு பாட புத்தகமாக்கிறதுக்கு என்ன முயற்சியும் என்னால ஆனது நான் பண்ணுவேன். கண்டிப்பா நீங்க எல்லாருமே அதுக்கு ஐயாயிரம் உறுதுணையா இருக்கணும். ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு இசைத்துறையில மதிப்பு மிக்க நூலாக எளிமையாக நினைக்கிறது. நூலாசிரியர் ஏற்புரையும் நன்றிகிறேன். நன்றிகிறேன். நீங்க சொல்ற அப்புறம் அம்மா நன்றி. நீங்க ஏற்புரை நீங்க ஏற்புரை. இந்த நூலினுடைய ஆசிரியராக இந்த நூலை படைத்ததுக்கு அப்புறம் ஒரு நூல் வெளிவரணும்னா அந்த இன்று இல்லை, முற்காலந்தொட்டே ஒரு நூல் வரணும்னா அவ்வளோ கஷ்டமான விஷயம். திருவள்ளுவருக்கு அந்த கஷ்டம் இருக்கு, கம்பனுக்கு அந்த கஷ்டம் இருக்கு. ஒரு எழுத்தை எழுதுகின்றான் என்றால் அந்த எழுத்து வெளிவருவதற்கு பகை உணர்வு அவனுக்கு அந்த நூல் வெளியே வரவிடாத அளவுக்கு அது இருக்குது. சரி, இதெல்லாம் மீறி இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அனல்வாதம் கொண்டு பல நூல்கள் அலைந்து, உணர்வாதம் செய்து பல நூல்கள் அடைந்திருக்கிறது. சரி, இது பத்தாது, அதாவது திருநீர் ஏறுதல். நான் கொண்டு போய் தண்ணியில் போட்டுருவேன், அது ஏறி வந்தால் தான் அந்த நூல்கள் வந்து சிறப்புடைய நூல்களாக மாறும் என்ற ஒரு கருத்து இருந்தது. அப்படி பல நூல்களை நாம் இழந்திருக்கின்றோம். இது பத்தாதுன்னு திருவள்ளுவன் அவனுக்கு நேர்ந்த ஒரு சோதனையை பாருங்கள். அவ்வளோ இன்னைக்கு போட உலக பொதுமறைங்கிறோம்,
எவ்வளவோ விடயங்கள் சொன்னாலும் அந்த நூலினுடைய சிறப்பை அவன் அடைவதற்கு அவன் பட்ட பாடு பெரும்பாடு. பொற்றாமரையினுடைய இது மேலே வச்சு அதில் நீரில் மூழ்கி விடாதவாறு அந்த அன்னை ஏற்றுக்கொண்டதுனால அந்த சிறப்பு. அந்த சிறப்பை தருவதற்கு இன்னொரு புலவர் யார்? அவ்வை. அந்த நூலை யாருக்கும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் அவ்வை என்ன செய்கிறார்? இப்படிப்பட்ட ஒரு கவிஞனை இந்த உலகம் இதோடு விட்டு விடுவதா அப்படின்னு அந்த அரசனோடு நேர்வாதம் செய்து அந்த நூலை அவள் அந்த பொற்றாமரை குளத்தில் வைத்து அதனுடைய பெருமையை எடுத்துக் கூறினார். இது மாதிரி அறிஞர்கள் பலர் அவங்க முன்னாடி என்னுடைய ஒரு நூலை நான் வைத்திருக்கின்றேன். அதுக்காக நான் திருவள்ளுவரோ அதுவோ அப்படி சொல்றேன். என்னால் முடிந்த அளவுக்கு நான் என்னுடைய நூலை எனக்கு தோன்றியவாறு அவன் எனக்கு தோற்றி வைத்தவாறு நான் எழுதியிருக்கிறேன். உண்மையிலேயே சொல்றதா இருந்தா ஒரு தடவை எழுதி முடிச்சுட்டு நான் தூங்கி எதிர்த்து பார்த்தேன்னா இந்த வரிகளை நான் தான் எழுதினேன்னு எனக்கு கண்டிப்பாக தோணும். ஏன்னா அப்படி தான் இருந்தது. அது உண்மையிலேயே அவனால் எனக்கு உருவான ஒரு விடயம். அந்த விடயத்தை தமிழில் ஐயாவை ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி போய் பார்த்து, ஐயா இந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கின்றது, இந்த நூலை பற்றி நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் அப்படின்ட்டு சொன்ன மறு நிமிஷமே அவருடைய பணிகளை பார்த்தீங்கன்னா அவர் சாதாரண விஷயங்கள். நான் சும்மா ரொம்ப கேஷுவலாக வரைக்கும் வந்து இப்போ 3 மணி நேரம் உட்காந்துருக்காருன்னு நீங்கள் இது அவர் எனக்கு கொடுத்த பெரிய படை. இந்த பொற்றாமரையில் திருவள்ளுவனுக்கு வைத்த ஒரு விடயத்தை அந்த நேரத்தை எனக்கு ஒதுக்கி கொடுத்ததே அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய விஷயமா நான் அதை நினைக்கிறேன். அது என்னால் மறக்க முடியாது. கலையரசி இவங்க என்ன செய்யறாங்க, கலைச்சிருக்கா இருக்காங்களே, ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாசத்துக்கு ஒரு நிகழ்ச்சி ரொம்ப அருமையா ஐயா சொன்ன மாதிரி தந்தைக்கு மகன்ற தந்தைக்கு மகளாற்றும்னு திருவள்ளுவர் எழுதுற. மகன்றத ஒரு பொதுப்படையா ஒரு இதாக வைத்து விட்டார். ஆண்பால் பெண்பால் என்ற ஒரு இது இல்லாம அங்க பாலை பார்க்க வேண்டாம். இந்த பெண்பால் தன் தந்தைக்கு அப்படி மாதத்துக்கு ஒரு முறை எப்படியாவது முயற்சி பண்ணி தன்னுடைய தந்தையையும் தன்னுடைய மறைமொழியாளர் பாட்டனாரையும் நீலாம்பிகை அம்மையாரையும் பற்றி திருப்பி திருப்பி நினைவு ஊர்ந்து கொண்டே இருப்பார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் அந்த மாதிரி எதுவுமே செய்யலை. உண்மையிலேயே வெட்கப்படுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு கவிஞனுக்கு, அப்படிப்பட்ட ஒரு தலைமகனுக்கு ஒரு மகனாக பிறந்து எனக்கு 60 வருடங்கள் ஆயிருக்கின்றது இந்த நிலையை நான் உருவாக்குவதற்கு. அப்போ நான் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது என் தோழியாகிய கலைச்செல்வியை தான். உண்மையிலே தூண்டிக்கிட்டே இருப்பாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க சொல்லலாம். ஏன்னா அது ஒரு புலின்னா நீ பூனை கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். அந்த அளவுக்கு தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கீங்க, நடுவரை விட 2 வயது மூத்தவர் நீங்க. ஆமா, ஆனா ஐயா உண்மையிலேயே எவ்வளவு நேரம் எனக்காக இந்த இந்த அவையில் உட்கார்ந்து பண்ணதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அவருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். இவர்கள் அவங்க என்னுடைய சக தோழி, வகுப்பு தோழி. அதனால அவங்க எனக்கு ரொம்ப நெடுங்காலமாகவே எனக்கு தெரியும். இவர்கள் இருவரும் ஐயாவின் மூலமாக தான் எனக்கு பழக்கமானார்கள். சொன்ன மறு நிமிடமே அருமையான ஒரு விடயம். இதை நாங்கள் கண்டிப்பாக இது பண்ணி ஒரு 2-3 நாட்களுக்குள் என்னுடைய முழு வீச்சையும் படித்து அதனுடைய விடயங்களுக்கு ஆழ்ந்து எனக்காக இவரை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பணிவான நான் நன்றி கடன்பட்டிருக்கின்றேன். என்ன மீண்டும் இணைவோம். ஆய்வு கற்று ஸ்டாலின் ஐயா உண்மையிலேயே ரொம்ப அருமையாக அதை செய்து ரொம்ப அழகாக இருந்தார். இயலுக்கு அவர் சொன்ன விஷயங்கள் இருக்கு. சொன்னாரு, இயல் இல்லை என்றால் எங்கு இசை, இசை இல்லை என்றால் எங்கு நாடகம். என்ன இங்கே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இது நாடகம். இந்த பாடல்களை நடித்த மாணவிகள் தான் அவர்கள். இந்த பாடல்களை இசைத்து அதை நடித்த மாணவிகள் அவங்க தான். இயலுக்கு இசைக்கு ஐயா அங்கேயே கொஞ்சம் பாடி காமிச்சிட்டாரு. இது இல்லாமல் லலிதா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா தான் ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க. அதை யூடியூப்பில் நான் ஏற்றிருக்கேன். ஆக இவர் 4வரும் இன்று அமைத்த ஒரு விடயத்தில் தோழி நாடகத்துக்கு ஒரு வீரமாக ஒரு வசனம் ஒன்று
என்ன சிவாஜியை பார்த்து மாட்டையே வசனமாக்கிட்டே ஆமா, ஆமா. பாரதி சொல்லுவாங்கல்ல அவனுடைய இதுல அந்த வீச்சு அந்த கவிதை முதல்ல அவர் சொன்னது நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அந்த அந்த வீர வசனத்தை பெண்களுக்கு முதல்ல கொடுத்தது வந்து பாரதி தான். அந்த வீச்சை கொண்டு போய் என்னுடைய பாடல்களை ஒன்றை எடுத்து அந்த உணர்வுபூர்வமாக தன்னுடைய நாட்டியத்தை நாடகத்தன்மையை விளக்கி மிக சிறப்பாக எனக்கு ஒரு புகழை சேர்த்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. கமலாதேவி சொல்லணும்னா நேற்று தான் அவர்களுக்கு இந்த விடயத்தை சொன்னேன். மற்றவர்களுக்காக ஒரு 3 நாளாக ஒரு சபை இருந்தது. இவங்களுக்கு நேற்று தான் இந்த விடயத்தை சொல்லி நம்ம உன்னுடைய நிலை சார்ந்த ஒரு விஷயம் அதனால் கொஞ்சம் இது பண்ணிட்டு நல்ல தீர ஆய்ந்து அவர்கள் பண்ண விஷயம் ரொம்ப மிகச்சிறப்பாக இருக்குது. அவர்களுக்கு நீங்கள் கூடிய நேரம் வந்து 9 ஆயிடுச்சு. சிவகல்யாணி கங்கா அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. அம்மா அவங்க பேர் எனக்கு தெரியும், மகாலட்சுமி அம்மா வந்திருக்காங்க. என்னுடைய மற்றொரு தோழி இவர்களும் என்னோட எம்ஏ படித்த நாங்கள்லாம் ஒன்றா எம்ஏ படித்தோம். ஏன்னா ஆனந்த ஜோதி முனைவர் எந்த கல்லூரி என்பதை நீங்களே சொல்லிடுங்க. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்கள். அப்போதோ கலைக்கல்லூரியில் அவங்க பேராசிரியராக இருக்காங்க. அப்புறம் அவர் 2 பேரும் நல்லா படிச்சால பேராசிரியர் ஆயிட்டாங்க. இல்ல சொல்லி பிடிக்கல. நீங்க ரொம்ப நல்லா படிச்சாலும் நூலாசிரியர். அது என்னமோ உண்மைதாங்க. ஆமா ஆமா தெரியுது. என்னுடைய குடும்ப நண்பர்களாக, அதாவது நான் இப்போ கொஞ்சம் ஆன்மீகத்தை வந்து ஏறக்குறைய மடாதிபதிங்கிற ஒரு போஸ்டுக்காக நான் காத்துட்ருக்கேன். அந்த சமயத்தில் இவங்க எல்லாரும் எனக்கு உறவுகள். பழனி ஆண்டவர், அசோக், ரவி, அம்மா பொன்னம்மாள், என்னுடைய இது 10 வருடங்களாக எனக்கு சமைத்து கொடுக்குற முனியம்மா. அப்புறம் என் பொண்ணு மனைவி பொண்ணுலாம் இருக்கும்போது அவங்கள ரொம்ப அருமையாக பார்த்து கொண்டதில் முனியம்மாவுடைய பங்கு மிக அதிகமான பங்கு. அப்புறம் புவனா பழனி ஆண்டவர் சும்மா சொல்லக்கூடாது. ஒரு என்ன சொல்கிறது, மகள், அந்த மகளுக்கும் மேலே அவளை வச்சிருந்தா கொஞ்சம் கூட தன்னுடைய எண்ணங்களை சிறிதும் மாற்றம் இல்லாது ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவன். பேத்திமா வைஷிகா, இன்னொருத்தி உள்ள இருக்கா, அக்ஷிகான்னு இருக்காங்க. அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம், மிக்க நன்றி. அதே மாதிரி ஐயா தர்மராஜ் ஐயா என்னுடைய நண்பர். இவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மற்றும் ஒரு ஹோட்டல் நிர்வாகி கூட. என்னுடைய உறவினர். ஆமாம், வீடியோ எடுத்தது ரவி. அவர் சொல்ல எனக்கு ரொம்ப உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. நிறைவாக செவிக்கு உணவு மிக சிறப்பாக நம்ம எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியோட கேட்டு ரசித்தோம். அருமையான உணவு இப்போ காத்துட்டு இருக்கு, சாப்பிடாம யாருமே போகக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த புத்தகத்தை பற்றி இவர் சொன்னார் இல்லையா, நாங்களாம் நூல் தயாரிக்கணும்னா தட்டச்சு பண்ண கொடுத்துருவோம். ஒரு பக்கத்துக்கு 30 ரூபாய் எது கேட்டாலும் கொடுத்து முடிச்சிருக்கிற இந்த புத்தகங்களை தட்டச்சு பண்ணுறது நான் கூட சொல்லுவேன். நேரம் வீணாட்டு முத்துங்க எங்கேயா கொடுத்து பண்ணுன்னா அவரே தான் உட்காந்து தட்டச்சு, அவரே தான் பிழை திருத்துவார், அவரு தான் ஓவியமும் வரையவர். அந்த அட்டையை வந்து எங்கேயுமே விட்டு இது யாரும் பண்றது. நூலாசிரியர்கள் நாங்கள் எங்கேயும் எழுதுவோம், அட்டைப்படம் ஒரு இடத்துல வடிவமைக்க கொடுப்போம். அப்போ அடுத்த பட்டிமன்றம் வந்து நூல் மெட்ரிக் காரணம் தட்டச்சு செய்ததா, அது வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். எந்த நேரமும் அவர் கணினியில உட்கார்ந்துருக்கிறதும் மிக அருமையான, அது ரொம்ப வியப்பா இருக்கும். எனக்கு கூட என்ன வேண்டும் அடி என் மல்லிகை கொடின்ற ஒரு கவிதை புத்தகத்துக்கு அவர் தான் தட்டச்சு பண்ணி கொடுத்தாரு. இரவெல்லாம் உட்காந்து தூங்காம பண்ணுவாங்க. அடுத்த நாள் திருநெல்வேலி அதை வெளியிடுற மல்லிகை கொடிக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு அதை முத்துதான் பண்ணி கொடுத்தாரு. தூங்க விடலை, சண்டைலாம் போட்டுக்கிட்டோம். பயங்கரமான சண்டை, வீடு அதிர்ற சட்டெல்லாம் நடந்தது. ஏன்னா எனக்கு காலையில எடுத்துட்டு போகணும், நீ கூட இப்போ வந்து அவருடைய அந்த உழைப்பு வந்து நிஜமாவே மலைக்கத்தக்கது. இந்த அத்தனை வடிவமைப்பு அவர் பண்ணலாம்.
தட்டச்சும் பண்ணி திருத்தி அந்த புத்தகத்தை வடிவமைத்து நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து இன்னும் வெளிச்சத்துக்கு வரணும். தமிழ்நாடே அவரை புகழும், ஒரு மடாதிபதி ஆகணும், எல்லாரும் அவரை தொட்டு வணங்கணும் அந்த ஆன்மீக வண்டியை இல்லையா. அதுதான் நம்ம எல்லாருடைய கனவும். கண்டிப்பாக அவர் காஞ்சிபுரம் மடாதிபதி ஆகணும்ன்றத என்னுடைய வாழ்த்தாவும் நான் சொல்றேன். அதுக்குமே நான் என்னோட எல்லாருடைய ஆசையோட அதுவும் நடக்கணும். ஆனா நான் வணங்குற என் தந்தை பெயர் சொக்கலிங்கம், புளியூர் கேசியர் தான் தெரியும், சிவன் பெயர் தான். அந்த சிவனுடைய தாத்தா பேர் வேதாசுல, அதுவும் ஒரு சிவனுடைய அந்த வழியில நானுமே ஒரு சிவன் மகளா அதை நான் வந்து சிவன் முன்னாடி அதை வைக்கிறேன். நடக்கணும், கண்டிப்பா நடக்கும். வாழ்த்து. அடுத்து நன்றி சொல்லுங்க. ஐயாவுடைய நன்றி இறுதி அக்கா ஒரு பாடம், நல்ல பாடலா பாடுனா சிவன் பாடல் ஒரு நல்ல பாடலா ஐயா நீத்தல் விண்ணப்பம் சொல்லியிருந்தாங்க. கடைசி பாடல குறிப்பிட்டாரு. முதல் பாடல் முதலும் கடைசி கடையவனேனை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே வீட்டிடுதி கண்டாய் வீரல் வேங்கையின் தோல் உடையவனே மன்னோ உத்தர கோசமங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் செம் பவளவிற்பின் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிற்று உயிர்க்கிறங்கி காய்ச்சின ஆலமுண்டாய முதுன்ன கடையவனே காய்ச்சின ஆலமுண்டாய முதுன்ன கடையவனே ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவள வைப்பின் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிற்று உயிர்க்கிறங்கி காய்ச்சின ஆலமுண்டாய முதுன்ன கடையவனே காய்ச்சின ஆலமுண்டாய முதுன்ன கடையவனே சிவா. இந்த ஒரு பாடல் ஏன் எடுத்து அப்படின்னா, ஐயாவுடைய பெரிய தகப்பனார் தொண்டை மண்டலாதீனம் காஞ்சிபுரத்தில் 232வது குருமகா சன்னிதானம் அவர்களோட அவருடைய கடைசி காலத்தில் எங்களுக்கு அவரோட இணைந்து பயணிக்கிற ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைச்சிது. அப்போது ஐயாவோட திருப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஐயாவோட அறிமுகங்களுக்கு இருந்துச்சுங்க. ஆனால் அடுத்த மடாதிபதி வந்தாங்க, ஆனால் இப்போ அவர் இல்லை. ஆனால் அந்த 233வது குருமகா சன்னிதானத்துக்கு ஐயா வந்துட்டு பதவி பிரபலியே அந்த அறிவிப்பில் உட்காரணும், அந்த ஒரு அருளாசிரியர் மக்களுக்கு அடுத்த தலைமுறைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால தானோ என்னவோ தெரியல, திருத்தொண்ட தொகையை எம்பெருமான் அடியெடுத்து கொடுத்தாரு. தெல்லைவார் அந்த அர்த்தம் அடியாருக்கும் அடியேன்னு சொல்லிட்டு சுந்தரருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து கொடுக்குறாரு. அதை அவர் பாடி முடிக்கிறாரு. அது பாமரருக்கு புரியணும்னு சொல்லிட்டு அதையும் நம்பியாண்ட நம்பிகள் எடுத்து கொடுத்த திருத்தொண்டர் திருவந்தாதி அது அந்த ரெண்டுத்தையுமே வழிபாடலாம் வச்சுதான் பெரிய புராணம்ன்ற மாக்கதை உருவானுச்சு. ஆனா ஐயா செய்திருக்க ஒரு பெரிய வேலை என்னன்னா, எதையுமே தொடலை. நாங்கள் போகிற பாதையில் போனாக்கா நல்ல வழி சேர்ந்துரும்னு சொல்லுவாங்க. யார்? எங்கள் அப்பா பாட்டன் முப்பாட்டனா திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இந்த 4 பேர் தான் குறிப்பிட்டாங்க. அதே மாதிரி 4 பேர் மட்டும் 63 பற்றியே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
இவர் எழுதின இந்த எழுத்துக்காகவும் இவர் எடுத்த அந்த முயற்சிக்காக முதலும் கடைசியுமான பாடல். ஏசினும் யான் உன்னை ஏத்தின் என் பிழைக்கே குடைந்து கடையவனேனே கருணையினால் கடந்த ஆண்டு கொண்ட விட அந்த மாதிரி நான் எவ்வளவு பிழை செய்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ இறங்கி வந்துரு, சிற்றுயிர்க்கு இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஐயா வந்துட்டு சன்னிதானமும் வந்து உட்காரணும். அவருடைய பெரிய தகப்பனார் இருந்த அரியணையில் அவர் உட்கார்ந்து அந்த சபையை அலங்கரிக்கணும், அந்த ஒரு அரியணை அலங்கரிக்கணும்னு சொல்லிட்டு நான் எம்பெருமான்ட்டு விண்ணப்பம் வச்சுக்கிறேன். திருவருள் நிறைந்திருக்கும். சிவாயிடம் வச்சுட்டோம். மறந்து போயிட்டு இருந்தீங்க நீங்க, என்ன வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் அனுப்புறதால கான்டாக்ட் பண்ண முடிஞ்சது. நன்றிங்க, நன்றி 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 நன்றி. அன்பே சிவமெனும் தத்துவம் உணர்ந்தோம் போற்றி, அடியவர் அடி பணிந்தே வழி தொடர்வோம் போற்றி போற்றி. மனனம் செய்தே புண்ணிய பலன் பெறுவோம் போற்றி, திருநடனம் புரியும் இறையடி தொழுவோம் போற்றி போற்றி.